सुतिदेवे तारिणे विशेष शून्यवधि भाष्य दिशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती जय पिता स्वामी नित्य नाम नमो चारि पदाय नित्याय कृप प्रदायिने गौरगतदामदाय नगर ग्राम तारिणे मूकं करोति वाचालं त्वं लङ्घयते गिरिं यत्कृपोतमहं वन्दे शीघ्रं दीनतारणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरिः ओम् तत्सत् ஹரே கிருஷ்ணா. அன்பான பக்தர்களே, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. டிஸ்கஷன் பண்ணலாம். எல்லாரும் வீடியோல வரலாம் இல்லையா? ராமரச பிரபு, நரதீர்த்த பிரபு உட்காருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் சொல்லுங்க. ஒரு தத்வீத் பிரபு, பணிவான வணக்கங்கள். சென்ற வாரம் இவரு ஜெகநந்த பிரபு சொன்னாரு ஒரு 1 hour எடுத்துக்கிறேன், பிகாஸ் சாப்டர் 5 அவர் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 10 to 11 பதங்கள் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அதான் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எனக்கு மணிமுக்குந்த பிரபு சொன்னாரு, அதை கவர் பண்ண முடியுமா பாருங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? ஜெகதானந்த பிரபு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல நான் அதை கவர் பண்ணலாமா? கண்டினியூ பண்ணிடுங்க பிரபு. பண்ணுங்க பிரபு. இல்ல நீங்க வேணா பிரபு கிட்ட ஒரு வாட்டி பேசலாம். மணிமுக்குந்த பிரபு கிட்ட ஒரு வாட்டி நீங்க வேணா பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட எனக்கு சொல்லலாம். இல்ல நம்ம இப்ப சாப்டர் 5ல அந்த மிச்ச ஸ்லோகா இருக்கும், அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சாப்டர். மணிமுகுண்ட பிரபு இருக்காரு. சோ கேக்கலாம். அவர் என்ன சொல்றாரு தெரியல பிரபு. ஹரே கிருஷ்ணா. நியூ ஒபினியன். हरे कृष्णा प्रभु. प्रभु प्रणाम प्रभु. प्रभु प्रणाम. प्रणाम प्रभु. प्रभु உங்க ஏதோ டவுட் கேக்குறாங்க, கேட்டிங்களா? நான் क्वेश्चन ரிப்பீட் பிரபு. கேட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணலாம் பிரபு. சரி பிரபு, நான் அதான் அனுப்பிச்சு இருக்கிறேன்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன யார் வர்றாங்களோ டீச்சர்ஸ், நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி. ஆல்ரைட், थैंक यू பிரபுஜி, थैंक यू so much. ஓகே டிவோட்டீஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, எனக்கு உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லிட்டு எதுக்கு இந்த பக்தி சாஸ்திரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ், வாலண்டியர்ஸ் சீக்வன்ஸ்ல ஒன்றும் இல்லை, யார் ரெடியோ அவங்க பேசலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து மாதவி மங்களதாயினி தேவிதாசி. இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம பக்தி வைபவ் மூலமா படிக்கிறப்ப நம்ம இன்னும் ஆழமா நம்ம கத்துக்கலாம். நாங்களா படிச்சோம்னா ரீட் பண்ணிட்டு போவோம், சிலதான் புரியும், சிலது புரியாது. ஆனா நீங்க யூனிட்டி தான் பிரிச்சு அதை கத்து கொடுக்கறப்ப நாங்க அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எக்ஸாம் எழுதையில அது ஒரு ஞாபகமா நல்லா எப்படி நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம்னா எப்படி படிச்சு எக்ஸாம் எழுதி இது பண்ணுவோமோ அப்ப நம்ம ஆழமா பதியும். நாம கத்துக்கிறது நோக்கமே பாகவதத்தை நல்லா. ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னா எனக்கு போதும். நிறைய பாயிண்ட் வச்சுக்க முடியாது. நான் ஒரு சின்ன பையன், நான் இப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, சரியா? ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொன்னா போதும், திருப்தியா ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஒரே ஒரு ஸ்வீட் போதும் எனக்கு. அப்படியே நீங்க எந்த இடம்னு சொல்லிடுங்க மாதாஜி. எந்த இடத்துல இருந்து? மதுரை. மதுரை மீனாட்சி. ஓகே, தேங்க்யூ மாதவி மாதாஜி. Next. Hare Krishna Prabhu. My name is Ramaras Chaitanya. Prabhu, I'm from Kuala Lumpur, Malaysia. ஏன் இருட்டா இருக்கு? எங்கயோ இருட்டா இருக்கு. கரண்ட் இல்லையா? என்னாச்சு? உட்காருங்க. Sorry, driving Prabhu. டிரைவிங்ல இருக்கீங்களா? Yes Prabhu. So basically நான் பாகவதம் கத்துட்டேன்னா because I want to deepen my devotion. So இதை கத்தும்போது கொஞ்சம் நல்ல ஆழமா தெரியுது. ஸோ அந்த ஃபேத் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் பிளஸ் பிரச்சாரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக ட்ரை பண்ண. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரச்சாரத்துக்கு ஹெல்ப் ஆகும். நீங்க எந்த இடத்துல இருந்து? இடம் மட்டும் சொல்லிடுங்க. நான் கோலம்பூர், மலேசியா பிரபு. மலேசியா. ஓகே,
Malaysia. Okay, next. Thank you. हरे कृष्णा प्रभु Yes. பிரபு கல்யாணி யசோதை தேவி பிரபு பெங்களூர்ல இருந்து பாகவதம் படிக்கிறது மூலம் நிறைய பக்தியில முன்னேற்றம் இருக்கு. அதே மாதிரி குருமராஜ்க்கு சரியான முறையில பிரச்சாரம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். Okay. Okay. கரெக்டான திசையில பிரச்சாரம் பண்றதுக்காக. Nice. Thank you. Next. Next. யார் பேசல அவங்க பேசலாம். குயிக்கா, டைம் இல்ல, நமக்கு நிறைய ஹரே விஷயம். கிருஷ்ணா பிரபு. நான் வந்து ரகுவம்சி ராமதாஸ் ஃப்ரம் கோலம்பூர் மலேசியா. அதே மாதிரி So, இது இருட்டா வந்து- இருக்கு. முகம் இருட்டா இருக்கு. லைட் பக்கம் திரும்பி உட்காருங்க, இல்ல ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணு. பின்னாடி அது என்ன, அது மட்டும் அழகா தெரியுது, நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க அழகா. மன்னிக்கணும் பிரபு. அப்புறம் செட் பண்ணுங்க, சொல்லிட்டேன். I just Yes. அப்புறம் So, செட் பண்ணுங்க. ஸோ பிரச்சாரம் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் வேணும்னா நம்மளுக்கு வந்து சரியான முறையான ஞானம் வேண்டும். அதனாலதான் வந்து பக்தி வைபவா படிக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இடம் கோலாலும்பூர் மலேசியா பிரபு. மலேசியா. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. ஆத்ம நிவேததாஸ் மலேசியா. ஸோ நம்ம ஏன் படிக்கிறோன்னா பாகவதம் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதை படிச்சா பிரச்சாரத்துக்கு உதவுன்னு படிக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இதை ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்க முடியாது, வேற வேற பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு வாட்டி ஒருத்தர் பிரச்சார பத்தி சொல்லிட்டாங்களா, டன். மற்றவங்க வேற பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கருதி இதை எனக்கு என்னோட சுயநலத்துக்காக தான் பிரபு நான் படிக்கிறேன். உங்க பேரு மாத்துஜி? ராஜீவா தேவிதாசி பிரபு, கோலாலம்பூர்ல இருந்து. இனிஷியேட்டட் பேரு ஜீவாவா? ஆமா பிரபு, Wow. ஜீவா தேவிதாசி. ஒன் பேரா? ஒரே ஒரு பேரா ஜீவா? ஆமா பிரபு. அப்ப நீங்க பல வருஷம் முன்னாடி எடுத்தீங்களா தீக்ஷா? இப்ப சமீபத்துல தான் எடுத்தது பிரபு, 22ல பிரபு. ஓ, ஓகே. ஐ அம் சர்ப்ரைஸ்ட். மலேசியா. மலேசியா, கோலாலம்பூர். ஓகே. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட். பிரபு நம்ம முரளிநாத் கோபால் தாஸ் கொஞ்சம் உரக்க முரளிநாத் ப்ரோ, கொஞ்சம் உரக்க. ஹரே கிருஷ்ணா. ரெண்டா பண்ண பிரபு. அப்புறம் முரளிநாத் கோபால் தாஸ் மலேசியா பிரபு. இது பாகவத் வந்து இன்னும் ஆழமா கத்துக்கிறதுக்காக இந்த பக்தி வைபவம் எடுத்திருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பண்ண பிரபு. இன்னும் ஆழமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. நரதிதா தேவிதாஸ் சிங் பிரபு, மலேசியால இருந்து சொல்றேங்க. பாகவதத்தை வந்து சுயமா படிக்கிறத விட பக்தர் மூலம் கேட்கறதுக்காகத்தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, தேங்க் யூ. எந்த இடம் மாத்துஜி? மலேசியா பிரபு. மலேசியா. ஓகே. நெக்ஸ்ட். புதுசா ஜாயின் இருக்க டிவோட்டிஸ் இன்ட்ரடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. உங்க பேரை சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து, மற்றும் ஏன் பக்தி சாஸ்திரி பண்றீங்கன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னா போதும். சரிங்களா? யாரு சொல்லலையோ அவங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. மணிப்பூர் சித்தலட்சுமி தேவிதாசி பிரபு. நான் சேலம்ல இருக்கிறேன் பிரபு. பக்தி சாஸ்திரி வந்து பக்தி வைபவ் குரு மகாராஜ் பண்ண சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒண்ணு பாயிண்ட். அப்புறம் எனக்கு விருப்பமும் இருக்கு பிரபு, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அர்ஜென்டா பண்ணினது குருமராஜ் சொல்லி இருக்கிறதுனால நான் இப்ப அர்ஜென்டா நான் பண்ண முயற்சி பண்ணேன் பிரபு. பக்தி விகாஸ் மகாராஜா? இல்ல, நம்ம குரு மகாராஜ். ஓகே. சேலம் வந்து நான் இப்ப இருக்கிறேன் பிரபு கரண்ட் ஜாபுக்காக. ஆக்சுவலா நான் நாகர்கோவில், கன்னியாகுமரி, இஸ்கான் கன்னியாகுமரி. ஓகே, ஃபைன். உங்க குருமராஜ்னா எனக்கு தெரியலமா. சோ பிரபு ஹிசோலினா ஜெயபதக சுவாமி குருமராஜ் தான் என்னோட குருமகராஜ். சரி. பாத்தீங்க, எல்லாருடைய குருவுடைய டிசைபிள்ஸ் இங்க இருக்கலாம். சோ அதனால நான் அப்படி கேட்கிறேன். புரியுதுங்களா? ஓகே. ஓகே, தேங்க்யூ மணிபூஷிதா மாதாஜி. நெக்ஸ்ட். வெயிட் பண்ணாதீங்க. அனுராதா அடத்தமா தேவிதாசி, ஹொசூர்ல இருந்து பிரபு. ஹொசூர்? இப்பதான் நான் ஹொசூர் போயிட்டு இருந்தேன், பாத்தீங்களாங்க? எஸ்ஐடிசி ப்ரோக்ராம்லயா பிரபு? இங்கதான் ட்ரைனிங் வந்திருந்தேனே. பிரசாதம் எல்லாம் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ பிரபு.
எங்களுக்கு சொல்லுங்க கேள்வி மேம். தெரிந்தது பிரபு. பட் நான் உங்களுக்கு எஸ் பிரபு, பகவான் பத்தியும் அவருடைய லீலைகள் பக்தர்கள் பத்தியும் பக்தர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி பார்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதஜி. நெக்ஸ்ட் டிவோட்டீஸ் யாரு பேசலையோ முன்னாடி வந்து பேசுங்க. நான் வெத்தில பாக்கு தேங்காய் எடுத்துட்டு வந்து சொல்ல முடியாது, இன்வைட் பண்ண முடியாது. வாங்க, டைம் இல்ல. எல்லாரும் பேசியாச்சா? அப்புறம் நான் டிஸ்கஷனுக்கு போயிடுவேன், ஸ்லோகாக்கு போயிடுவேன். ஹரே கிருஷ்ண பிரபு. ஆஹ் என் பேரு காந்திபதி தேவிதாசி பிரபு. பிரபு, நான் வந்து பக்தி சாஸ்திரி வந்து ஈரோட்ல தான் பிரபு டைரக்டா அட்டன் பண்ணேங்க பிரபு. எனக்கு ரொம்ப ஆசை அது வந்து தெரிஞ்சுக்கணும். நான் நல்லா பிரச்சாரத்துக்கு தயாரானதான் அடுத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியுன்றதுக்காண்டி பக்தி சாஸ்திரி அங்க பண்ணேன். இப்ப ஆன்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பக்தி வைபவ் பண்ணிட்டு இருக்கேங்க பிரபு. நன்றி மாதஜி. இப்ப என்ன பஸ்லயா இருக்கிறீங்க, ட்ரெயின்ல இருக்கீங்க? பிரபு, அயோத்தியா பரத் குண்டு போயிட்டு அயோத்தியா போயிட்டு இருக்கேங்க பிரபு. மணி முக்கம் தான் பிரபு பர்மிஷன் கொடுத்துட்டாரா? பிரபு, நாங்க யாத்ரா வந்திருக்கோம் பிரபு, அதான். சரி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா பிரபு. நெக்ஸ்ட் இருக்கு. ஹுவாவே டிவோட்டி பேசுங்க. உங்க பேர் என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு, ஐ எம் டிரைவிங் நவ். அதனால கொஞ்சம் பேச கஷ்டமா இருக்கு, வெரி நாய்ஸியா இருக்கு. எப்போ பிரபு, போய் சேருவீங்க? பேர் வந்து சண்டி பனிமுனி பிரபு. ஐ எம் ஃப்ரம் மலேசியா, மலாக்காலேருந்து பேசுகிறேன். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் பிரபு? வேற நீங்க வீட்டுக்கு எப்போ போய் சேருவீங்க? ஐ கேன் ஹியர் யூ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் பிரபு ப்ளீஸ். சரி, இப்போ உங்க டிராவல் எப்போ முடியும்னு கேட்டேன், வீட்டுக்கு எப்போ போய் சேருவீங்கன்னு கேட்டேன். இன்னும் ஒரு half an hour ஐ வில் ரீச் தேர் பிரபு. சரி ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு. தேங்க்யூ. ஆச்சுங்களா? எல்லாரும் பேசியாச்சா? யாரும் மிஸ் பண்ணலையே? சரி, இந்த கிளாஸ் கோஆர்டினேட்டர் யாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ரகுவம்சி பிரபு கோஸ்ட். உங்களுக்கு ஏதாவதுன்னா இது பண்ணுங்க. ரகுவம்சி. தேங்க்யூ மணிமுகுந்தா பிரபு, தேங்க்யூ சோ மச். டோட்டலாக வந்து 13 ஸ்டூடெண்ட் டோட்டலாக இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் சிக், அதனால வரல. மீதி 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. எஸ், 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரகுவம்சி பிரபு. Yes, Prabhu. Hare Krishna. Yes, your introduction. Introduction done, Prabhu. Oh, done. Sorry. Sorry, Prabhu. Hare Krishna. Sorry. Raghuvanshi Prabhu. You're from Malaysia. Reaching kaga neenga pandringenu sonneenga. Yes, Prabhu. Okay. Thank you, Prabhu. So, all right. என் பேரு தத்துவவித் நிமாய் தாஸ். நான் இப்போ வந்து திருச்சி பக்கத்துல ஒரு ராமர் கோயில் இருக்கு, இங்க ஒரு அவுட் போஸ்ட். இந்த கோயில நான் வந்து பராமரிக்கிறேன், இங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இங்க பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன். பெங்களூர்ல இருந்தேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பெங்களூர் மாதாஜி ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கிளாஸ். பெங்களூர் டிவோட்டிஸ் கூட கனெக்டடா தான் இருக்கிறேன், அதையும் கவனிச்சுக்கிறேன். ஸோ அங்க வந்து பக்தி ரிக்ஷா, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம், யூத் ப்ரீச்சிங், அந்த மாதிரி அங்கே சேவை பண்ணி அங்கே ஒரு டீம் எல்லாம் இருக்கு அங்கே செட்டப் பண்ணி. இப்போ என்னுடைய மதர், அம்மா வந்து அவங்க தான் அந்த டீம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய சேவைலாம் பண்ணிட்டு இப்போ ஸ்ரீரங்கம் வந்து திருச்சி வந்து இங்கே சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஐ லைக் டீச்சிங் இந்த பக்தி வைபவ், பக்தி சாஸ்திரி, இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சர்வீஸ் இது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஐஎஸ்சி அண்ட் மணி பிரபு என்னை வந்து இந்த சேவையில் ஈடுபடுத்துறாங்க. தேங்க்யூ. இதுதான் என்னுடைய ஸ்மால் இன்ட்ராக்ஷன். ஓகே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க வந்து பெங்களூர்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 பசங்க. வரதா கேட்கணும்னு தோணுதுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நான் பக்தி சாஸ்திரி எப்போ பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் 2013லயே பக்தி சாஸ்திரி பண்ணேன். 2013-14ல பக்தி சாஸ்திரி பண்ணேன். அப்போ என்னுடைய மென்டர் வந்து வித்வான் கௌரங்க பிரபு.
இப்போ மாயப்பூர்ல இருக்கிறாரு. அவருடைய ட்ரைனிங்ல நான் பண்ணேன். ஓகே டிவோட்டிஸ், இப்போ நம்ம டிஸ்கஷன்ல போலாம். சில பேசிக் பாயிண்ட்ஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், சொல்றேன். முதலாவது, எவ்ரிடே ஸ்லோகா படிச்சுட்டு வரணும். எவ்வளவு பேருக்கு எவ்ரிடே ஸ்லோகா படிக்கிறீங்க கிளாஸுக்கு அப்புறமா? தயவு செய்து ஒரு கௌரவங்க சொல்லுங்க, இல்ல கை தூக்குங்க. கிளாஸுக்கு அப்புறம் எவ்வளவு பேருக்கு பாகவதம் படிக்கிற பழக்கம் உண்டு? என்ன தப்பா கேட்டுட்டேனா கேள்வி? உங்க மென்டர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம். ஓ கிருஷ்ணா, என்ன பண்றது? மணி பிரபு இங்க பாருங்க என்ன பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸுக்கு அப்புறம் பாகவதம் படிக்கிறேன் பிரபு. பட் இந்த நம்ம கிளாஸ்ல இப்போ எடுக்கிற செஷன் நான் படிக்கிறது இல்ல. ரெகுலரா நம்ம பாகவதம் ரீடிங் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இது படிக்கிறேன். இல்ல இப்ப நீங்க பக்தி வைபவம் பண்றீங்கன்னா ஃபோக்கஸ்டு வேணும். இப்போ இங்க டைம் கொடுக்கணும். இந்த 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 சாப்டர்ஸ் கவர் பண்றோம் இல்லையா, இதுல டைம் வேணும். மற்றதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது செட்டப் பண்ணிக்கலாம். இப்ப பக்தி வைபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு, அப்ப இங்க தானே ஃபோக்கஸ் வேணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து அன்னைக்கு கிளாஸ் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்கிறது இல்ல. ஆனா வந்து கண்டிப்பா அன்னைக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் சார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரொம்ப என்கரேஜிங்கா இல்ல. அதனால முதல் ரிக்வெஸ்ட், எவ்ரி டே கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி சில ஸ்லோகங்கள் படிச்சுட்டு கிளாஸுக்கு வரணும். ஓகேயா? இல்லைன்னா எப்படி ஃபோக்கஸ் ஆகும்? மைண்ட் சுத்திக்கிட்டே இருக்குமே. மைண்டு தான் பயங்கர ஸ்பீடா ஓடுது. அப்ப நம்ம ப்ரிப்பரேஷன், சில பேசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலன்னா கிளாஸ் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். பிசிக்கலா உட்காருவோம், நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, தூக்கம் வரும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏன்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்போ கிளாஸ் வந்து உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நான் எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தினமும் என்ன பண்ணணும்? படிச்சுட்டு வரோம். எஸ், படிச்சுட்டு வரணும். ஏன்னா இப்ப நீங்க பக்தி வைபவ் சைன் பண்ணிட்டீங்க, இதுல படிக்கணும்னு, இது டிகிரி வாங்கணும்னு எல்லாம் சொன்னீங்க இல்லையா. டீப்பா படிக்கணும், பக்தரோட படிக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும், ப்ரீச்சிங் பண்ணணும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகும் நம்ம வந்து படிக்கலன்னா? ரைட், ஃபோக்கஸ் வேணும். அதனால தினமும் எவ்வளவு ஸ்லோகா படிச்சுட்டு வரணும், எவ்வளவு ஸ்லோகா படிச்சுட்டு வரலாம்? நீங்க ஏன்னா ஒரு 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 நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 ஸ்லோகாவாவது படிக்கணும் ப்ரோ. 5 ஸ்லோகா? ஏமா பக்தி வைபவ்ல இருக்கிறோம், இங்க எனக்கு கொடுத்துருக்காங்க எவ்ரிடே 20 ஸ்லோகா கவர் பண்ணணும் நானு. எஸ் 20. எவ்வளோ? ஓகே ப்ரோ, 20. 20 ரொம்ப சிம்பிளுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கடன்னு படிச்சிடலாம். நீங்க ஹேபிட் இருந்தா ஒன்றும் பெரிய விஷயம். ஸோ நம்பர் 1 ஹேபிட். இப்போ நீங்க பக்தி வைபவ் பண்ற வரைக்கும் அட்லீஸ்ட் என்ன வளர்த்துக்கணும்னா, எவ்ரிடே 20 ஸ்லோகா படிச்சுட்டு அதுல உங்களுக்கு புரியாத கேள்விகள் எழுதிட்டு வரணும். ஓகே? ஷூர் பிரபு, இன்னில இருந்து நாங்க கண்டிப்பா செய்றோம் பிரபு. தயவு செய்துமா, எனக்காக இல்ல, இது உங்களுக்காக. நீங்க தான் பக்தி வைபவ். டீச்சர்ஸுங்க வருவாங்க போவாங்க, பல டீச்சர்ஸ் வருவாங்க போவாங்க. ஆனா நீங்க பக்தி விஷயங்கள் யாரு கத்துக்கணும், யார் அங்க முயற்சி போடணும்? நாங்க தான் பிரபு. அதனால நான் ஐடியா தான் சொல்லி கொடுக்க முடியும், ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. ஓகே ரகுவம்சி பிரபு, you as a representative ensure that they all are reading every day. Sure Prabhu, I'll try my level best Prabhu. ஒரு ரிமைண்டர் கூட அனுப்பிச்சு விடுங்க. பசங்களா 20 ஸ்லோகா படிச்சீங்களா அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அனுப்பிச்சு விடுங்க. சரியா பிரபு? ஒரு கன்ஃபர்மேஷன் பிரபு. ஸோ சில பேர், ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 பேர் வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம படிச்சுக்கிறோம் ஆன்லைன். ஸோ நம்ம படிக்க முடியாத ஸ்லோகாஸ் வந்து நம்ம வந்து ஆடியோ புக்ல கேட்குறோம் பிரபு. அது வந்து ஓகே பிரபு? அது ஓகே தான் பிரபு. ஆனா எவ்வளவு எஃபெக்டிவா கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கேக்குறேன்னு பேருக்காக காலில் போட்டு நீங்க பாட்டு ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருந்தா அது செட் ஆகாது. அட்லீஸ்ட் காலையில நீங்க வந்து சப்போஸ் இப்ப எங்களுடைய ஹேபிட் எப்படின்னா, நான் பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்கும்போது சாமான பாத்திரம் விளக்கும் போது கிச்சன்ல சமைக்கும் போது லெக்சர் போட்டுடுவோம்.
1 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படியே நல்லா இருக்கும். லெக்சர் போட்டுக்கிட்டு சமைச்சா சூப்பரா இருக்கும், போகா பிரசாதம் நல்லா இருக்கும். அப்படி லெக்சர் போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவுனா எப்போ கழுவணும் கழுவி முடிச்சோம்னே தெரியாது. அதனால அந்த மாதிரி ஓகே. ஆனா லெக்சரையும் கேட்டுக்கிட்டு மற்ற மென்டல் வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது நடக்காது பிரபு. Driving, bro, while drive. Driving, that's good, that's okay. Driving is fine. சேஃபாவும் டிரைவ் பண்ணுவீங்க. ஓகே, வேற எதுனா கேள்வி? ஸோ முதல் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செய்து தினமும் 20 ஸ்லோகா படிச்சுட்டு வாங்க. ரொம்ப சில் ஸ்லோகா பயர்டு பண்ண கூட சொல்லல, அது நெக்ஸ்ட் லெவல். வெறும் படிச்சுட்டு வாங்க போதும். ஆனா அந்த ஸ்லோகால அந்த படிக்கும் போது டிரான்ஸ்லேஷன், பொருளுரையில தெரியாத விஷயங்கள் கேள்வியா ஒரு எழுதிக்கிட்டு வாங்க. சரியா? ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நோட் புக் இருக்கு எல்லாருக்கிட்டையும்? நோட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு இல்லையா எல்லாருக்கிட்டையும்? காமிங்க நோட் புக், பென்னு, எழுதுற நோட் புக்கு, பென்னு. சில பேர்கிட்ட பென் இருக்குமா, ஆனா அது எழுதாதான். அதனால தயவுசெய்து எழுதுற பென்னு, நோட் புக்கு. தேங்க்யூ டிவோட்டிஸ். சரி, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட், அதனால நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கணும். சரியா? சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து உங்க சாதனா, பேசிக் சாதனால அது கடைபிடிக்குவீங்க இல்லையா? 16 ரவுண்ட்ஸ், ஆர்த்தி, துளசி ஆர்த்தி, அதெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க. அதெல்லாம் வந்து கிளாஸ்ல நான் வந்து வாலண்டியர்ஸ்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். வாலண்டியர்ஷிப்பா, அதாவது நான் வந்து சொல்றேன் பிரபு நான் பண்ணலாமா, நான் இது பொறுப்பு எடுத்துக்கலாமான்னு வரவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். இந்த 1 2 3 போட்டுட்டு நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா அப்படின்லாம் நான் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். கிளாஸ் ஷுட் பி செல்ஃப் கண்ட்ரோல். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கிளாஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். விளங்குச்சா இந்த பாயிண்ட்? எஸ் பிரபு. ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ், இந்த சில விஷயங்கள் பண்ணா போதும். அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணி சாப்டர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்க முயற்சி. ஸோ ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் அதுக்கு ப்ராப்பரா வீடியோ லைட் பக்கமா உட்காந்துக்கிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. அப்போதான் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்ல உங்க டீமுக்கு மார்க்ஸ் கம்மியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிராவலிங் ஒன்றும் பண்ண முடியாதா, சீக்கிரம் வர முடியாதா? சில பேர் டிராவல் பண்றாங்க. இது தினமும் இப்படிதான் இருக்குமா ரகுவம்சி பிரபு, இல்ல அவங்க இன்னைக்கு மட்டும் தான் டிராவல் பண்றாங்க? இல்ல, ஒகேஷனலி பிரபு. ஒகேஷனலினா ஓகே. சந்தீபானி பிரபு வந்து ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவாரு, இன்னைக்கு தான் வந்து எக்ஸெப்ஷனல். மற்றபடி நானே நாமரச பிரபு sometimes we will be traveling பிரபு. சரி, because after work coming back. இல்ல புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அப்ரிஷியேட். நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ பக்தி வைபவ் பண்ணணும்ட்டு இவ்வளவு ஆர்வமா வர்றீங்க. அதனால நானும் கொஞ்சம் ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும் இல்லையா? நம்ம எல்லாரும் கத்துக்கணும் இல்லையா? சரி, ஏதோ வந்தா நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, அதனால அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு போயிட முடியாது இல்லையா? நீங்க அங்க என்ன பண்ணாலும் இந்த கிளாஸ்க்கும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ரைட்? ஓகே டிவோட்டிஸ். சரி, இப்ப நம்ம எல்லாருமே நல்லா படிச்சு தெளிவாயி குரு கோரங்காக்கு நல்லா சேவை பண்ணலான்ட்டு ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிளஸ் என்னுடைய குருமராஜுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அவருடைய ஹெல்த் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து அவர் வெளியே வரட்டும். அவருடைய ஆசை பிரபுபாதுக்கு இன்னும் சேவை பண்ணணும்னு, அவருக்காக ஒரு 3 தடவை ப்ரே பண்ணலாமா? கண்டிப்பாக. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, இப்போ எந்த ஸ்லோகால இருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்? லாஸ்ட் 10 ஸ்லோகான்னு சொன்னாரு. அப்போ 30ல இருந்து டிஸ்கஷன் பண்ணலாமா?
ஹரே கிருஷ்ணா பிரபு. 30 முடிஞ்சிச்சு பிரபு. 30 முடியுது. முடிஞ்சிருச்சா? 31ல 31. இருந்து 31. ஓகே. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே தமிழ் பாகவதம் இருக்கு இல்லையா? இல்ல சில பேர் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க, பட் தமிழ் கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மலேசியா மிக்ஸ்டு, நோ ப்ராப்ளம். முதல்ல நான் சொல்லிடுறேன், என்னுடைய தமிழ் ஒன்றும் கிரேட் எல்லாம் இல்லை, பியூர் தமிழ்லாம் இல்லை. இந்த மாதிரி கொலோக்கியெல்லாம் நார்மலாக தான் தமிழ் பேசுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த சேவை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுனா புரியல தெரியலன்னா தாராளமா நீங்க கேட்கலாம், சரிங்களா? அட்வான்ஸ்லயே சாரி கேட்டுறேன், ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ சாப்டர் 5. இந்த சாப்டர் 5ம் சாப்டர் 6ம் சேர்ந்துதான் இருக்கிற மாதிரி, ஏன்னா இதனுடைய கண்டினியூஷன் தான் சாப்டர் 6. நம்ம நாரத முனி இந்த சாப்டர்ல பல கேள்விகள் கேட்கிறார். அவர் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 7 கேள்விகள் கேட்கிறார். இந்த சாப்டர் 5ல மொத 8 ஸ்லோகால நாரத முனி அவருடைய கேள்விகள் பிரம்மர் கிட்ட கேட்கிறார். அந்த கேள்வியுடைய பதில் தான் இந்த 5வது சாப்டர் அண்ட் 6வது சாப்டர் நம்ம கண்டினியூ பண்றோம். இந்த சாப்டர்ல சில முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்காக கொடுத்துருக்குறாங்களா, சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். நாராயண பராவேத தேவநாராயணா நாராயண பராலோக நாராயண பராங்கா நாராயண பரோ யோகா நாராயண பரம் தப நாராயண பரம் ஞானம் நாராயண பர கதி. வெரி, இது ப்ரீச்சிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகா. இது நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு எழுதிக்க, இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் ப்ரீச்சிங் பண்றது. எல்லாமே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகா நீங்க கோட் பண்ணலாம். பிரம்மாவே கிருஷ்ணர் நாராயண தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாரு கொட்டேஷனுக்காக நீங்க இந்த ஸ்லோகா ரெஃபரன்ஸா கொடுக்கலாம். ஸோ இது 15, 16 இன்னொரு ஒரு பேஜ் வச்சுக்கோங்க எக்ஸ்க்ளூசிவா. அந்த பேஜ்ல மனப்பாட பண்ற ஸ்லோகான்னு அந்த நம்பர்ஸ் எழுதிக்கங்க, சரியா? ஸோ இப்ப என்ன சொன்னேன், இந்த சாப்டர்ல இருந்து 15, 16 அது ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க, அப்புறமா மனப்பாடம் பண்ணிக்க. ஒரு பேஜ் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், மனப்பாட பண்ற ஸ்லோகங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கங்க. அதுல இந்த அப்பப்போ ரெஃபரன்ஸ் இருந்தா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது மனப்பாடம் பண்ணி. இப்போ எனக்கு ஹெல்ப் வேணும். எவ்வளவு இருக்கு டோட்டல் ஸ்லோகா வந்து 42 ஸ்லோகா தானே இருக்கு. இப்போ 31 இருந்து ஒரு 10 ஸ்லோகா தான் இருக்கு. ஓகே, ஒரு 2 ஸ்லோகா படிக்கலாம். ஒரு டிவோட்டி என்ன படிக்கல. 31 ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன். எஸ் பிரபு. தேனாத்மனாத்மானம் உபைதி சாந்தம் ஆனந்தம் ஆனந்தமயோ வசானி ஏதாம் கதீம் பாகவதீம் கதோயஹ சவை புனர்நேக விசஜ்ஜதேங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இஸ்கான் தோன்றாச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: தூய்மையடைந்த ஆத்மா மட்டுமே அவனுடைய உண்மையான நிலையில் முழுமுதற் கடவுளுடன் பூரண ஆனந்தத்துடனும் திருப்தியுடனும் உறவாடும் பக்குவத்தை பெற முடியும். இத்தகைய பக்தியின் பூரணத்துவத்தை புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் உள்ள எவரும் இந்த ஜட உலகினால் மீண்டும் கவரப்படுவதும் இல்லை, திரும்பி வருவதும் இல்லை.
பர்பட் படிக்கணுமா பிரபு? ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம 5வது அத்தியாயம் எந்த ஸ்லோகம் படிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. 31 அவங்க மாதாஜி தப்பா படிக்கணும். படிச்சிருக்காங்க. சாரி 31 பிரபு. வந்து தைஜசாத்து விதுர்வாணாத் இந்திரிபாணி தசாபவன் சரி, ஞான நீங்க தப்பு சக்தி. கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களே படிக்கட்டும். சரி பரவாயில்லைங்க பிரபு, வாங்க படிக்கணும் பிரபு. மணி மாத்துஜி 5வது எஸ் பிரபு, எஸ் பிரபு, சாரி பிரபு. படிங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ பிரபு. Text number 31. तैजसात्तु विकुर्वाणात् इन्द्रिपाणि तथा भवन् ज्ञानशक्तिः क्रियाशक्तिर्बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रं त्वक्राणदृग्जिह्वा वाक्थोर्मित्राक्षरीभायवः. மொழிபெயர்ப்பு. ரஜோகுணத்தின் தொடர்ந்த உருமாற்றத்தால் செவி, தோல், மூக்கு, கண்கள், வாய், கைகள், புற பாலுறுப்புக்கள், கால்கள் மற்றும் மலத்வாரம் போன்ற புலனுறுப்புக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றோடு புத்தியும் உயிர் சக்தியும் உற்பத்தியாகின்றன. பர்பட் படிக்கணுங்களா பிரபு? அது கொஞ்சம் இப்போதைக்கு பாஸ் பண்ணலாமா? ஓகே பிரபு. அதுதான் ரிக்வெஸ்ட் பண்றது. இதெல்லாம் நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வரணும். புரியுதுங்களா? எதுக்காக படிச்சுட்டு வரணும்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே படிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இருக்காது. நீங்க படிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்போ டிஸ்கஷன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன பாயிண்ட் இருக்கு? ஒரு குணமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன் இப்போ இந்த உலகம் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்ற விஷயம் தானே இப்ப பிரம்மதேவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எந்த குணம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? தீவிர குணம் பத்தி பேசிக்கிட்டு. இந்த தீவிர குணம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது? புலன்கள். என்ன புலன்கள்னா அது லிஸ்ட் இங்க இருக்கு. 5 புலன்கள். அதுக்கப்புறமா பிரைவேட் பார்ட்ஸ், அப்புறம் கால்கள், கைகள் எல்லாம் அந்த பஞ்சேந்திரிய அண்ட் கர்மேந்திரிய, பஞ்ச ஞானேந்திரிய அண்ட் பஞ்ச கர்மேந்திரிய, அந்த 10 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன இருக்கு? புத்தி, உயிர் சக்தி. எஸ், இது எல்லாமே எங்கிருந்து வருது நமக்கு? ரஜோகுண குருமாத்திரம். என்ன வருது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரஜோகுணம். எஸ், அதான் ரஜோகுணத்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு இதெல்லாம். ஓகே, அடுத்த ஸ்லோகா. हरे कृष्णा प्रभु. यदैदे संगदा बाह भूतेन्द्रिय मनोगुणाः यदा यदन निर्माणेन सयुः பிரம்ம வித்தமஹ. மொழிபெயர்ப்பு. ஆன்மீகிகளில் மிக சிறந்த நாரதா மூலப்பொருட்கள், புலன்கள், மனம் மற்றும் இயற்கை குணங்கள் ஆகிய இவற்றை பொருந்தும்படி இணைக்காதவரை உடல் எனப்படும் வடிவங்களை உருவாக்க முடியாது. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கொடுங்க. என்னோட சிஸ்டம் நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு, அதனால அது ஸ்லோவா இருக்கு. அதை ஆப்டிமைஸ் பண்ணிட்டு ஒரே நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ இப்போ இந்த ஸ்லோக்கால என்ன சொல்றாருன்னா, என்னது இப்போ பாருங்க, இப்போ ஒரு 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 சமையல் பண்ணணும், ஒரு ஐட்டம் பண்ணணும்னா
அந்த ஐட்டம்க்கு தேவையான பொருள்களா இருந்தா தான் அது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி வண்டர்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிம்பிளி வண்டர்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, தெரியல எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சூப்பரான ஸ்வீட்டுங்க, அது அப்படியே வாயில வச்சுன்னு அப்படியே மெல்ட் ஆகும். அந்த சிம்பிளி வண்டர்ஃபுல் ஸ்வீட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான பொருள் வேணும். என்னென்ன வேணும்? மில்க் பவுடர் வேணும், பட்டர் வேணும், சுகர் வேணும், சில ஃப்ளேவரிங் ஐட்டம்ஸ்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த சிம்பிளி வண்டர்ஃபுல் ஸ்வீட்டு பண்ணணும். அது இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்ப ரெடி பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் தேவை. என்ன? இந்த பௌதிக விஷயங்கள், அப்புறம் இந்த புலன்கள், மனசு, இந்த 3 குணங்கள், இதெல்லாம் இருந்தாதான் இந்த உடம்பு ரெடி ஆகும். இதெல்லாம் இல்லைன்னா உடம்பு செய்ய முடியாது. ஓகே, ஸோ பிரபுபாத் நமக்கு என்ன சொல்றாரு? இந்த உடம்பு ஒரு மஷின் மாதிரி. ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள்? இங்க ஒரு அனலாஜி, ஒப்புதல் கொடுக்குறாரு. என்ன? ஒரு கார் பத்தி சொல்ற. எப்படி நீங்க கார் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவாங்க இல்லையா? அந்த காருக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தனித்தனியா, அதெல்லாம் எடுத்து வந்து அதே மாதிரிதான் இந்த பொருள்கள், இந்த புலன்கள், மனது, 3 குணங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஜீவாவுடைய உடலை ரெடி பண்ற. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், உடம்பு வேற, ஆத்மா வேற. அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில கார் ஓட்டுறவங்களும் தயார் பண்றாங்களா என்ன? இல்ல, புரியுதுங்களா? ஃபெராரி கம்பெனிக்கு போனீங்கன்னா சூப்பரா ரெட் கலர் கார் ரெடி பண்ணுவாங்க, lakhs and crores of rupees. ஆனா கார் ஓட்டுறவங்களை அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பௌதிக உலகம் என்ன ரெடி பண்ணி கொடுக்குது? இந்த உடலை ரெடி பண்ணி கொடுக்குது. அப்புறமா அந்த உடலை அத பொறுப்பு எடுத்துக்கிறதுக்காக யார் வராங்க? ஜீவாத்மா அப்புறமா அது பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஓட்டு. ரைட், இது பகவத்கீதையில இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ பெரும்பாலும் நேற்று கூட ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இங்க வந்திருந்தேன் கோயில், அவர்கிட்ட பேசிக்கிட்டேன். அப்புறம் அந்த அணுகள் பத்தி, நியூக்ளியர் விஷயங்கள் பத்தி, அந்த ஆராய்ச்சி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டேன், பிரபு அந்த அவ்வளோ எனர்ஜி இருக்கே நியூக்ளியர் எனர்ஜில, அது எங்கிருந்து வந்தது? தெரியாதே பிரபு. அப்புறம் அவங்க பசங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்களாம், மெடிக்கலுக்கு போறாங்களாம். அப்ப நான் கேட்டேன், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த உடம்பு ஓடுதே எதனால? ஹிருதயத்தினால. எனக்கு சொல்லுங்க, அந்த ஹிருதயத்துல சக்தி எங்கிருந்து வருது? யார் கொடுக்குறா? தெரியலையே பிரபு. ஆன்சர் என்ன? பரமாத்மா, கிருஷ்ணா. கிருஷ்ணராலதான் அந்த அந்த அணுல இருக்கிற எனர்ஜி கூட கிருஷ்ணர் தான் கொடுக்கிறது. இந்த இந்த உடம்ப ஓட்டுறதுக்கான ஜீவாத்மா கூட எங்கிருந்து? கிருஷ்ணருடைய ஒரு அங்கம், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, சோ அப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் பிரபு உடம்பு எதுக்கு தனியா உண்டாக்கணும், பௌதிக உலகம் எதுக்கு உண்டாக்கணும், இவ்வளவு காம்ப்ளெக்ஸா எதுக்கு பிரபு? எதுக்கு பிரபு தேவை? என்னதான் பண்ணணும் கிருஷ்ணர்? அங்கதான் நல்லா இருந்தது, அதை விட்டு ஏன் இங்க அனுப்புனாரு? கோலகால தான் நாங்க நல்லா இருந்தேனே அவர் கூட, எதுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இந்த 26 பொருள்கள், இந்த எலிமெண்ட்ஸை போட்டுட்டு, அப்புறம் 3 குணங்கள், அப்புறம் ஒரு குணத்துல இருந்து இது பொருள் வருது, அந்த பொருள் வருது, இது படிக்கவே கன்ஃபியூசிங்கா இருக்கே, என்ன பிரபு? என்னதான் ஆன்சர்? எதுக்கு இவர் உண்டாக்கணும்? என்ன புரிய மாட்டேங்குது. அப்ப 84 வகையான உயிரினங்கள் இருக்கா, மனுஷங்கள் 4 லட்சம் இருக்கா, அப்புறமா மிருகங்கள் 30,000? என்ன பிரபு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்ப்பா எதுக்கு இவ்வளவு ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் வேலை பண்றாரு கிருஷ்ணர்? நம்ம தான் காம்ப்ளெக்ஸிவா ஆசைப்பட்டோம். வேற எதுனா ஆன்சர்? எதுக்கு கிருஷ்ணர் இதெல்லாம் பண்றாரு?
நம்ம வந்து பகவான்கிட்ட அபராதம் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்ததுனால நம்மள வந்து ஒரு சிறு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. இங்க இருந்து நம்ம வந்து அந்த உலகத்துல வந்து நித்தியமா இருக்க முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி, குழந்தைகளுக்கு பொம்மை கார் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தயாராகி நம்ம பகவான்கிட்ட போகணும். சரி, தேங்க்யூ மாதாஜி. ஏன் உங்க பஸ்ல கீர்த்தன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்க எப்படி அறவா பேசுறீங்க? ஓகே, பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகம் வந்து ஒரு பிளே கிரவுண்ட். என்ன சொல்லுங்க வார்த்தை? பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல? விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். தயவுசெய்து நான் தான் சொன்னேன், கிளாஸ் ஷுட் பி செல்ஃப் ஆர்கனைஸ்ட். யாருன்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அப்போ பர்மிஷன் கேட்கணும். நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. எல்லாரும் பேசுனீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. விளையாட்டு மைதானம். எஸ், இது கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம விளையாட்டு மைதானத்திலயா வாழ்க்கை ஓட்டுறோம்? விளையாட்டு மைதானத்துல உட்காந்து சாப்பாடு சாப்பிடுறோம்? விளையாட்டு மைதானத்திலயா தூங்குறோம்? நம்ம எங்க தூங்குறோம்? எங்க நம்ம இருக்கணும்? விளையாட்டு மைதானம் போய் விளையாடிட்டு என்ன பண்ணணும்? வீட்டுக்கு சீக்கிரம் வரணும். வீட்டுக்கு சீக்கிரம் வரலன்னா அம்மா வைவாங்க, திட்டுவாங்க, கேட்குவாங்க. சரி, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பௌதிக உலகத்துல வந்துட்டோம், இங்க விளையாடியாச்சு. இப்ப எங்க போனோம்? Back to Godhead. அதுதான் நமக்கு பிரபுபாதர் இங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பசங்க எப்படி இந்த டாய்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த உலகம் வந்து ஒரு டாய் உலகம். இது உண்மையான உலகமே கிடையாது. ஆன்மீக உலகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க இருக்கு. உண்மையான விஷயம் இங்க கிடையாது. உங்களுக்கு உண்மையான விஷயம் வேணும்னா நம்ம எங்க போகணும்? நம்ம அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும். அவ்வளவுதாங்க. தெளிவா இருக்கா? எஸ் ப்ரோ. தேங்க்யூ டிவோட்டீஸ். அந்தந்த ஸ்லோகால இருந்து உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தா நீங்க தாராளமா என்ன கேட்கலாம். சரியா? நான் டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட் சொல்றேன். அப்படி அதுக்கு மேல உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. சொல்லுங்க நரதீத்த மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பிரபு பேக்ரவுண்ட் இது பிளர் பண்றீங்களே, அப்ப சடனா உங்க முகம் தெரியுது. இந்த பேக்ரவுண்ட் பிளர் எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் பிரபு நான் பேசிட்டு நான் எடுத்துறேன் பிரபு. இல்ல, எனக்கு ஒரு ஃபியூ வீக்ஸா எனக்கு ஒரு கேள்விங்க பிரபு மனசுக்குள்ளார இருக்குதுங்க. கோலக், லெட்ஸ் சே பிரபு, ஐ அம் நாட் குவாலிஃபைட் டு சே திஸ். நம்மலாம் ஆரம்பத்துல கோலோக்கால தானே பிரபு இருந்தோங்க. ஐ மீன் கிருஷ்ணா கூட தானே இருந்தோங்க பிரபு. சோ அங்க இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பௌதிக எண்ணங்கள்லாம் வருமாங்க பிரபு? ஜஸ்ட் ஆஸ்கிங் பிரபு. நீங்க எந்த ஊரு? மலேசியா பிரபு. மலேசியால நிறைய கிளப்புங்க பப்புங்க இருக்கா இல்லையா? இருக்குங்க பிரபு. இருக்கு இல்லையா? எக்கச்சக்கமா இருக்குல்லாங்க. இருக்குங்க பிரபு. நமக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு வரலாம். சும்மா பார்த்துட்டா வரலாம். என்னடா இருக்கு அதுக்குள்ள? நிறைய பேர் கிளப் பப்பு பத்தி பேசுறாங்க. என்னதான் இருக்கு? பார்த்துட்டு வரலாமே. என்ன சொல்றீங்க? நம்மள யாருன்னா நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பயப்படுறோமா? நம்ம குரு கிட்ட பயப்படுறோமா? இல்ல நம்ம கிருஷ்ணன் கிட்ட தான் பயப்படுறோம். நம்ம யாருக்குமே பயப்படுத்தலைங்க. இப்ப நான் கிளப் போனேன்னா என்ன யாரா நிப்பாட்ட முடியுமா? நம்ம மனசு நம்மளால தான் நிப்பாட்ட முடியும் பிரபு. மனசெல்லாம் விடுங்க. இப்ப நான் போனேன்னு ஆசைப்படுறேன். இப்ப யாருன்னா என்ன நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி கிளப் பார்த்துட்டு வரலான்னு வந்தீங்க. அது பார்த்தா இங்கேயே பர்மனன்ட் ஆயிட்டீங்க. நான் என்ன பண்றது இப்போ? இல்லைங்க பிரபு, நம்மளுடைய கோல்டே வந்து
கிருஷ்ணலோகாவுக்கு போக வேண்டியதுதானே பிரபு, கோலோகாவுக்கு. அங்க போயும் இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வருமோ அப்படின்ற ஒரு ஹரே கிருஷ்ணா மனவேதனை பிரபு. தான் கேட்டேங்க பிரபு. ஓகேங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு டவுட். நல்லா நம்ம புரிஞ்சுக்கங்க, ஒரே நிமிஷம், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கோலோகா போனா கூட உங்க ஃப்ரீடமை கிருஷ்ணர் எடுத்துக்க மாட்டார். நீங்க இங்க இருந்தாலும் உங்களுக்கு அதே ஃப்ரீடம் தான் இருக்கு, கோலோகா போனாலும் அதே ஃப்ரீடம் தான் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய ஃப்ரீடம் உங்க கூட தான் இருக்கு, அது கிருஷ்ணர் எடுத்துக்க மாட்டார். அதனால உங்க இஷ்டம் இருந்தா நீங்க பௌதிக உலகம் வந்துட்டு போலாம், இல்ல பல கோடி வைகுண்ட லோகம் இருக்கு, எல்லா வைகுண்டுக்கு போய் சுத்திட்டு வரலாம், இல்ல இன்னொரு உலகத்தையும் உண்டாக்கிட்டு நான் இருக்கிறேன்னு கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரீடம் கிருஷ்ணர் நிப்பாட்ட மாட்டார். விளங்குதா மாதாஜி? அண்ட் இன்னொன்னு சொல்றேன், நமக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வந்தா நம்ம டாய்லெட் போயிட்டு வரோம், சரியா? சுசு வருது, இப்ப சுசு போயிட்டு வரீங்க, எவ்வளவு நேரம் ஆகும் டாய்லெட் போயிட்டு வரதுக்கு? நமக்கு 5 minutes 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துங்க. சரி, போயிட்டு உண்ட முகம் மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு, சரி போங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டாய்லெட்டுக்கு அப்புறம் வெளியே வரணுமா இல்லையா? இல்லடா டாய்லெட் நல்லா இருக்கு, இங்க இந்த 5 ஸ்டார் டாய்லெட் சூப்பரா இருக்கு, இங்க கண்ணாடி இருக்கு, இங்க வந்து நல்ல வாசனை வருது, இங்கே உட்காந்து சாப்பிடலாம், அங்கே உட்காந்துட்டேன், என்ன பண்றது? என்ன பண்றது? நானு அந்த மாதிரி இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா இது டாய்லெட் மாதிரி. ஆனா இங்கேயே பர்மனண்டா இருந்தா நான் என்ன பண்ண? எஸ் மணி பூஷிதா மாதிரி சொல்லுங்க பிரபு. அந்த உலகத்தை அடைந்தவன் மீண்டும் இங்க திரும்பி வருவதில்லை அப்படின்னு பகவான் சொல்றாரே, அதுவும் நம்மளுடைய சுதந்திரம் தானே. அங்க போக கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சதுனாலதான் வர முடியாம இருக்கிறோமா பிரபு? வராம இருக்கிறோமா? எப்படி? இப்போ அந்த உலகத்தை அடைந்தவன், அதாவது பகவானுடைய அந்த பரமபதத்தை அடைந்தவன் மீண்டும் இந்த பூலோகத்துக்கு திரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவான்? அப்ப அதுவும் நம்மளுடைய சுதந்திரம் தானா பிரபு? அங்க இருக்கணும், நாம் பகவான் கூடயே இருக்கணும், நான் போக கூடாதீங்க அப்படின்னு நினைச்சதுனாலதான் நம்ம அங்க இருக்கிறோமா பிரபு? அப்போ ஆமாங்க, எல்லாமே உங்க சுதந்திரம் தான். நீங்க ஆசைப்பட்டாதானே கிருஷ்ண. இப்போ ஒரு சிம்பிள் விஷயம், இப்போ எல்லாரும் சிட்டில இருக்கிறீங்களா, பெரிய பெரிய பில்டிங் குள்ள மாச்சு பொட்டி மாதிரி வீடுக்குள்ள தானே இருக்கிறோம் பெரும்பாலும், குட்டி குட்டியான வீடுல. சப்போஸ் உங்களுக்கு நான் வந்து ஒரு 10 ஏக்கரா கொடுத்துட்டு எக்கச்சக்கமான அங்க பிளான்ஸ், உங்களுக்கு ஒரு 4 சர்வன்ட்ஸுங்க இருக்கிறாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நல்லா ஃப்ரெஷ்ஷா, பசு மாடுங்க இருக்குது, நல்லா அருமையா இருக்கு, அங்க பக்தர்கள் இருக்கிறாங்க, நல்லா சாண்ட் பண்ணலாம், நல்லா அங்க இருந்துகிட்டு சேவை பண்ணலாம். அப்படி இருக்குதுன்னா நீங்க இந்த மார்ச் போட்டி வீட்டுல வருவீங்களா, இல்ல அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அங்கேயேதான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்புறம் என்னங்க, இது இந்த பௌதிக உலகம் ஒரு தூசுங்க. அங்க போயிட்டு பிறகு இங்க யாரு எந்த முட்டாள் வருவான்னு தெரியல எனக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகா ப்ளீஸ். படிங்க, சீக்வன்ஸ்ல யார் படிக்கணும்னு ஆசையா இருக்க படிங்க, சீக்கிரம், டைம் இல்ல. ஆனா தயவுசெய்து சொல்லிடுங்க, நான் படிக்கிறேன்னு கையை எடுத்துடுங்க. ரகுவம்சி பிரபு படிங்க. ததாஹம் ஹத்ய சான்யோன்யம் பகவத் சக்தி சோதிதா சத் அசத்வம் உபாதாய சோபயம் சஸ்ருஜூர் ஹி அதஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை ஆசா ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். இவ்வாறாக பரம புருஷ பகவானுடைய சக்தியின் வலிமையால் இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பொழுது சிருஷ்டி உபசிருஷ்டி ஆகியவற்றின் மூலமாக இப்பிரபஞ்சம் தோன்றியது என்பதில் சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஸோ கிரியேஷன் வந்து, அதாவது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறது 2 ஸ்டேஜ்ல ஆகும். ஒன்று பிரைமரின்னு சொல்றோம், இன்னொன்று வந்து செகண்டரின்னு சொல்றோம். பிரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன். ரகுவம்சி பிரபு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தமிழ்ல என்ன சொல்வீங்க? பிரைமரி, செகண்டரி, இல்ல எனிபடி? சிருஷ்டி உபசிருஷ்டி, இரண்டாம் நிலை படைப்பு. சிருஷ்டி உபசிருஷ்டியா? சோ இப்ப சிருஷ்டி
அந்த பகுதி யார் பாத்துக்கிறாங்க? உபசிருஷ்டி அது யார் பாத்துக்கிறாங்க? சிருஷ்டி பகவான், சிருஷ்டி வந்து உபசிருஷ்டி பகவான் ஸ்ரீ பிரம்மதேவன். கிருஷ்ணர். நான் தான் சொன்னேனே. எஸ் பிரபு. கை தூக்கி சொல்லிடுங்க. நான் சொல்றேன்னு நீங்க பர்மிஷன் வாங்கிக்கங்க மற்ற டிவோட்டிஸ் கிட்ட. சொல்லுங்க ரகுவம்சி பிரபு. அவர் கை தூக்குறாரு, அதனால அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. சிருஷ்டி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கர்ப்போதகசை விஷ்ணுவா வந்து படைக்கிறார். அண்ட் உபசிருஷ்டி வந்து பிரம்மா, அதாவது கர்ப்போதகசை விஷ்ணு வந்தவர். சூப்பர். உபசிருஷ்டி வந்து பிரம்மதேவ் பண்றாரு, சிருஷ்டி வந்து கிருஷ்ணன் சொல்லுங்க. ஓகே, அது பத்தி வண்டர்ஃபுல். இப்போ இதுல 2-3 முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போகணும். இப்போ பகவான் இந்த சிருஷ்டி உண்டாக்கும் போது யார் மூலியமா உண்டாக்குறாரு? சிம்பிள் கேள்வி, ரொம்ப கஷ்டம் இல்லை ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள். பகவான் இந்த சிருஷ்டியை வந்து உண்டாக்கும் போது அவருடைய எனர்ஜி மூலியமா பண்றாரு, அவருடைய சக்தி மூலியமா உண்டாக்கு. சிம்பிள் பாயிண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவருடைய சக்தி மூலியமா இந்த பிரம்மாண்டத்தை உண்டாக்கு. அதுல வந்து இந்த முழு பௌதிக விஷயங்கள் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு நிலையில. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஆக்டிவா இல்ல, இருக்குது ஆனா ஆக்டிவேட் ஆகல. அந்த அந்த நிலைமைய வந்து என்ன, ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன? நாமரச பிரபு. பிரபு நீங்க வீட்டுக்கு வந்துதான் பேசினா எங்களுக்கு கேட்கும். அவ்வளவு தூரம் இல்ல, அது இங்க எங்க வரைக்கும் எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, மணிபூஷி தமாத்தஜி சொல்லுங்க. மகத்தத்துவம். மகத்தத்துவ. தட்ஸ் இட். வேதம் சிம்பிள். அன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது எல்லா பொருளும் இருக்கு அதுக்குள்ள, ஆனா அது ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் அது யார் ஆக்டிவேட் பண்றா? பகவான் கிருஷ்ணர் ஆக்டிவேட் பண்றாரு. பாக்குறாரு, பார்வையாலேயே அதை ஆக்டிவேட் பண்ணி. அதே மாதிரி நல்லா கவனமா எனக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா மந்த்ரா எதன் மூலியமா ஆக்டிவேட் ஆகுது? அதோடைய முழு எஃபெக்ட் எப்ப கிடைக்கும்? ஒளி அதிர்வு மூலியமா. காந்திமதி மாதாஜி சொல்லுங்க. பிரபு, ஆன்மீக குருட்ட வந்து நம்ம சரணடையும் போது அவரால் தீட்சை அளிக்கப்படும் போது நம்ம இந்த நாமத்துக்கு வந்து இந்த பவர் கிடைக்கும். இல்ல, அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அது ஆக்டிவேட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் எனக்கு வேணும். ஹரே கிருஷ்ண மந்திரா எப்போ முழு சக்தி கொடுக்கும்? சும்மா சான் பண்ணா ஃபுல் ஸ்ட்ரென்த், ஃபுல் சக்தி கிடைக்காது. எஸ் ரகுவம்சி பிரபு. பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லி நம்ம மகா மந்திரம் பண்றோம். கரெக்ட், அவ்வளவுதான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னாதான் முழு எஃபெக்ட். புரியுதுங்களா? சில பக்தர்கள் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம், அவங்களால சான் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, அதாவது ஏதோ நாம அப்புறம் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு முழு மாலை நீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாவே சொல்லுடா முதல்ல. நல்லா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னாலே ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த லீலை கூட இருக்கு, அப்புறமா டைம் இருந்தா சொல்லு. ஓகே, ஸோ அந்த 3 விஷ்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா? புருஷாவதாரம் முதலாவது என்ன? காரணோதக்ஷாய் விஷ்ணு, கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு, க்ஷீரோதக்ஷாய் விஷ்ணு. காரணோதக்ஷாய் விஷ்ணு வந்து எண்ணற்றாத பிரம்மாண்டங்கள் உண்டாகுது. அவர் எந்த கடல்ல படுத்திருக்காரு? சாரி, நீங்க வீட்ல இருங்க, கொஞ்சம் பேக்ரவுண்ட் சத்தம் எல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் காரண கடல்ல படுத்திருக்கிறாரு. அண்ட் எண்ணற்றாத பிரம்மாண்டங்கள் வருது. அதுக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு அவருடைய நாபில இருந்துதான்
பிரம்மதேவ் வராரு, அப்புறம் மற்ற கிரியேஷன்ல ஆகுது. அப்புறம் ஒரு ஒரு உயிருக்குள்ளவும் யார் போறாரு? க்ஷீரோதகசை விஷ்ணு. கரெக்ட், க்ஷீரோதக்ஷ விஷ்ணு. ஓகே, இது காரணோதக்ஷ விஷ்ணு யார் மேல படுத்திட்டு இருக்காரு? கார்போதக்ஷ விஷ்ணு யார் மேல படுத்திட்டு? கர்ப்போதகசை விஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு. காரணோதகசை விஷ்ணு காரண கடல்ல படுத்திருக்காரு. யார் மேலயும் படுக்கலன்னு அர்த்தம். எஸ். சோ பெருமாளை நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்ல போனீங்கன்னா அங்க நாராயண பள்ளிகுண்ட பெருமாள் யார் மேல படுத்திக்கிட்டு இருக்கிறார்? ஆதிசேஷ். ஆதிசேஷன். சோ பெருமாளை அங்க யார பாக்குறோம் நம்ம? கர்ப்போதகசை விஷ்ணு. அவருடைய நாபிலிருந்து பிரம்மாவும் வருவாரு இல்லையா? ஒரு கொஞ்சம் சில கோயில்கள் மட்டும் லக்ஷ்மியும் இருக்க மாட்டாங்க, பிரம்மாவும் இருக்க மாட்டாங்க, அண்ட் 2 கைகள் தான் இருக்கும். அப்போ அது யாரு? கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீரங்கம்ல யார் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு? ஸ்ரீரங்கம்ல ஸ்ரீ கிருஷ்ணா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒரிஜினல் பேர் ஜெகநாத சுவாமி. அங்க அவருடைய திருவடியாண்ட வந்து லட்சுமி தேவி, அவருடைய நாபில இருந்து பிரம்மாவும் இல்லை. சரிங்களா? 2 கை தான் அதுவும். So that is Krishna. All right, devotees, next sloka போலாம். 34வது. நான் படிக்கட்டுமா பிரபு? தயவுசெய்து படிங்க. நீங்க இல்ல நீங்க படிச்சிட்டீங்க ஆல்ரெடி. படிக்காத படிங்க. ஏன்னா 13 பேர் இருக்கிறாங்க. படிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 34. வருஷபூகா சகஸ்தந்தே தத் அந்தம் உதகே சயம் கால கர்ம ஸ்வபாவா தே ஜீவோ ஜீவ அஜீவயத். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான யுகங்களாக நீருக்குள் காரணக்கடலுள் மூழ்கி கிடந்தன. ஜீவராசியின் இறைவனான பகவான் அவை ஒவ்வொன்றிலும் புகுந்து அவற்றை சுறுசுறுப்பாக இயக்கும்படி செய்தார். 35 படிச்சுட்டுங்களா? பதம் 35. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. பசங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு அப்புறம் செரிமானமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரம்மாண்ட உற்பத்தி பண்ணிட்டு பல 1000 யுகங்கள் அப்படியே இருந்தது, ஆக்டிவா ஆகல, அப்படியே இருந்தது பிரம்மாண்டங்கள். அப்புறமா தான் கர்ப்போதாக்ஷாய் விஷ்ணு போன பிறகுதான் ஆக்டிவேட் ஆகும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த உடம்புக்கு ஒரு பரமாத்மா இருக்கு இல்லையா, ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு பரமாத்மா இருக்கு. அதே மாதிரி இந்த முழு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பரமாத்மா இருக்கிறார் இல்லையா, அது யாரு? அதுதான் கர்ப்போதாக்ஷாய் விஷ்ணு. இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு. அது மாதிரி எல்லா பிரம்மாண்டத்தையும், எல்லா அந்த பௌதிக உலகத்தையே சேர்த்தா அதுக்கு பரமாத்மா யாரு? காரணோதக்ஷாய். விளங்குதா? இந்த பாயிண்ட் விளங்குதுங்களா? சிம்பிள் விஷயம். இந்த பாடி, இந்த ஒரு பிரம்மாண்டம் அண்ட் இந்த முழு பௌதிக உலகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. முழுமுதற் கடல் வந்து டிரான்சிடென்டல். அதனால எந்த விஷ்ணு வேலைனா செய்யலாம். க்ஷீரோதக்ஷாய் விஷ்ணு போயிட்டு காரணோதக்ஷாய் விஷ்ணு வேலை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். காரணோதக்ஷாய் விஷ்ணு வந்துட்டு கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு வேலை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். திவ்யமா பார்க்கணும். இதெல்லாம் தனித்தனி ஒற்றையா அதாவது பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே கிருஷ்ணர் தான். எல்லாத்தையுமே கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு. ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க இப்ப எப்படி வேலையில இருந்து வந்தீங்க, நல்லா அருமையா டிவோட்டி ட்ரெஸ் திலக் போட்டு உட்காந்துட்டீங்க. ஆனா வேலையில பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போயிருந்தீங்க இல்லையா? மனுஷன் ஒரே மனுஷன் தானே. ஆனா வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரிதான் எல்லாமே கிருஷ்ணர் தான் அந்தந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் பிளே பண்றாரு.
ஓகே. ஸோ மூணு விஷயங்கள் மிக்ஸ் ஆன உடனே, ஆக்டிவேட் பண்ண உடனே மற்ற எல்லா கிரியேஷன் உண்டாகும். என்ன அந்த மூணு விஷயங்கள்? கால, கர்ம, சுபாவம். இந்த மூணு விஷயங்கள் ஆக்டிவேட் ஆன உடனே தான் மற்ற விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிறது. எப்படின்னா, ஒரு பெரிய கடாய் நினைச்சுக்கங்க. அந்த கடாயில எல்லா பொருளுங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போ கலக்கிறதுக்கு ஒண்ணு வேணும்ல, என்ன சொல்ற, ஒரு பெரிய ஒரு கரண்டி வேணும்ல. அந்த காலச்சக்கரம் தான் அந்த கரண்டி மாதிரி, அது எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலக்கணும் இருக்கு. அப்பதான் மற்ற இந்த சிருஷ்டி உண்டாகுது. பிரபு இதுல ஸ்வபாவம் சொன்னீங்கல்ல பிரபு, அது வந்து குணம், முக்குணங்களா பிரபு? மெட்டீரியல், பௌதிக குணம் சொல்லி, பௌதிக சுபாவம் தமிழ் தானே மாதிரி. ஒருத்தருடைய சுபாவம்னா குணம், சுபாவம், ஒருத்தருடைய குணம், இவருடைய சுபாவம் இப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய குணங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். குணங்கள் மாறலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, குணங்கள் மாறலாம், சுபாவம் மாறாது. நேச்சர் அது, அவருடைய சுபாவம். ஓகே, ஸ்வரூபம். அது குணத்தை சொல்லி அதை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. சுபாவம் சுபாவம் தான். புரியுதுங்களா? ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ. கேள்விகள் எதுவும் இல்லைன்னா அடுத்த ஸ்லோகா போ. இல்ல 6:30 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நான் வந்து ஒரு 5 minutes பிரேக் கொடுக்குவேன். நீங்களும் நான் மறந்துட்டேன், நீங்க பிரேக் கேட்கலாம். ஸோ ஒரு 5 minutes பிரேக்கு அப்புறம் வாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துங்க, டின்னர் சாப்பிட்டு வாங்க. தேங்க்யூ பிரபு. எங்களுக்கு இப்பதான் பிரேக் கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் பிரேக் தரல. போங்க. இருந்தது பிரபு. 5 minutes மாத்தேஜ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. கண்டினியூ பண்ணலாம். படிங்க அடுத்த ஸ்லோகம். பதம் 35. நீங்க படிச்சிட்டீங்க மாதாஜி, அடுத்தவங்க படிக்கட்டும். பிரபு நான் ஒண்ணுதான் படிச்சேன், 2 ஸ்லோகம் சொன்னீங்க. ஒண்ணு போதும் இப்போதைக்கு, ஒண்ணு கவர் ஓகே பண்ணி. ஓகே பிரபு. அடுத்த டிவோட்டி ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க. சைவ புருஷஸ்தஸ்மாத் அண்டம் நிர்வித்ய நிர்கதஹ சஹேஷ்ரோ அங்கிரிபாஹு அக்ஷசஹஸ்ராணா சீர்ஷவா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கி சிவன் கிரீஸ்வரன் சுவாமி ஸ்ரீல பிரபாகர். பகவான் மகாவிஷ்ணு காரண ஜலத்தில் பள்ளி கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து வெளியேறி தம்மை இரண்ய கர்ப்பராக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளும் புகுந்து ஆயிரக்கணக்கான கால்கள், கரங்கள், வாய்கள் மற்றும் தலைகள் முதலியவைகளை கொண்ட விராட் ரூபத்தை மேற்கொண்டார். எஸ், தேங்க்யூ மாதாஜி. ஆயிரக்கணக்கான தலைகள், கண்கள், கைகள், கால்கள், திருமுகம், ஆயிரக்கணக்கான அங்கங்கள். இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்றோம்? விராட் ரூபன்ற கூறுறோம். விராட் ரூபன்னு சொல்றோம், இல்ல விஸ்வரூபன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசிப்போம். ஸோ இந்த விராட் ரூபம் இதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் வரப்போது. அடுத்த சாப்டர் ஃபுல்லா இந்த விஸ்வரூபம், இந்த விராட் ரூபம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். புருஷ சுக்தா அந்த டிஸ்கஷன்ல தான் இருக்க போகும். ஸோ இந்த விராட் ரூபா, விஸ்வரூபா என்னன்னா, இது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ரூபா. இமேஜினேட்டிவ்னா அதுக்கு கல்பயந்தி, என்ன சொல்லுங்க? கல்பயந்தி. ஒரு கற்பனை பண்ண ஒரு ரூபம். இது ரூபம் இல்ல, ஆனா ஒரு இமேஜினேஷன். என்ன இமேஜின், எதுக்காக அப்படின்னா, இந்த செகண்டரி கிரியேட்டர் இருக்கிறாருல்ல, இந்த ரெண்டாவது சிருஷ்டி உண்டாக்குறாருல, யாரு அது? பிரம்மதேவர். பிரம்மதேவன் என்ன பண்ணணுன்றதுக்காக இந்த மாடல் செட் பண்றதுதான் விஸ்வரூபம். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பண்றாங்கல்ல, ஒரு மாடல், ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஆர்கிடெக்ட் என்ன பண்றாங்க, ஒரு மாடல் உண்டாக்குவாங்க.
பெரிய பெரிய கம்பெனிங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு மாடல் உண்டாக்கி வைக்குவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது அது சின்னதா பெரிய பில்டிங் ஒரு 100 அப்ஸ்டர் இருக்கும், ஆனா ஒரு மாடல்ல அது காமிக்குவாங்க. இப்படி இருக்க போது சார் நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி பிரம்மதேவ் என்ன பண்ணணும் அடுத்ததுன்ட்டு அவருக்காக புரி வைக்கிறதுக்காக இந்த விராட் ரூப விஸ்வரூப இதுல எந்தெந்த லெவல்ல எங்கெங்க எந்தெந்த லோகங்கள் வரணும், எந்தெந்த பிராணிகள் இருக்குது, பகவானுடைய அந்த விஸ்வரூபத்துல இந்த விராட் ரூபத்துல அவருடைய திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஓகே அவருடைய முட்டி கிட்ட என்ன இருக்கணும், அவருடைய இடுப்பு கிட்ட என்ன இருக்கணும், வயிற்று கிட்ட என்ன இருக்கணும், மார்பு கிட்ட என்ன இருக்கணும், அப்புறம் கழுத்துக்கிட்ட என்ன இருக்கணும், திருமுக கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு அதை ஃபுல் இந்த பிரம்மாண்டத்தையே ஐ மீன் இந்த பௌதிக லோகத்துல இருக்கிற அந்த 14 லோகத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் அந்த ரூபத்துல வந்து விடுது. விளங்குதுங்களா இது எதுக்காக இருக்குன்ட்டு? புரியுதுங்க பிரபு. அது மட்டும் இல்ல, இந்த இப்ப யாருன்னா முழு முதற் கடவுள் யார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ண உடனே விராட் ரூப யார் காமிச்சாங்க? ஜீசஸ் காமிக்கல, அல்லா காமிக்கல, கணேஷா காமிக்கல, சிவவர்மா காமிக்கல. விராட் ரூப விஸ்வரூப யார காமிச்சது? கிருஷ்ணா. அப்ப முழு முதற் கடவுள் யார்? கிருஷ்ணா அப்படின்னு நீங்க வாதம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்லோகா படிங்க படிங்க சீக்கிரம் படிங்க படிங்க ஜீவா மாதாஜி படிங்க. ஓகே. यस्येह वयवैर्लोकान् कल्पयन्ति मनीषिणः कथ्य आदिभिरधः சப்தோர்த்தவம் ஜெகநாதிபிஹி. மொழிபெயர்ப்பு: பிரபஞ்சத்தில் உள்ள முழு கிரக அமைப்புகளும் பகவானுடைய பிரபஞ்ச உடலின் மேலும் கீழும் உள்ள வெவ்வேறு அங்கங்களின் தோற்றங்கள் என்று சிறந்த தத்துவவாதிகள் கற்பனை செய்து கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இந்த கற்பனைன்ற வார்த்தை வந்துருச்சா? எஸ். கல்பயந்தி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஓகே, டைரக்டா இருக்கு. இருந்தா கேள்வி இருந்தா கேளுங்க. அடுத்த ஸ்லோகா போலாம். 37. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த விராட் தோற்றமானது பிரம்மதேவர் எப்படி செகண்டரி கிரியேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபு? இப்போ பிரம்மதேவர் ஒரு காரணம். எஸ் பிரபு. அந்த ஒரு காரணம் இப்போ பிரம்மதேவர் உயிர்வாழிகளை தானே அவரு செகண்டரி கிரியேஷன்ல படைக்கிறாரு பிரபு. அவரு இந்த பிரபஞ்ச தோற்றத்தை அவர் படைக்கல இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? இல்ல எல்லா பவர் கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு பிரம்மாக்கு. பிரம்மா இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். பிரம்மா மட்டும் ஒண்ணு நார்மல் பர்சனாலிட்டி இல்ல, அது இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அவர் ஒரு உலகத்தையே உண்டாக்கலாம், அவர் ஒரு பிளானட் ஒரு லோகத்தை உண்டாக்கலாம். இது முழு இந்த பௌதிக உலகமே அவருடைய சக்தியால ஐ மீன் கிருஷ்ணர் தான் பண்றாரு. ஆனா பிரம்மா இஸ் வெரி பவர்ஃபுல். அவரு கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற வழிகாட்டில இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கு. விளங்குதுங்களா? சோ பிரம்மா ஒரு ஒரு நார்மல் மனுஷன், அவரால் எதுவும் பண்ண முடியாத அப்படிலாம் இல்ல. கிருஷ்ணர் சொன்னார் போய் பண்ணு அப்படின்னு பிரம்மா எல்லாம் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கிறார். எல்லாம் அவரு எவ்வளவுங்க பல 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 ஆயிரம் பல கோடி கல்பங்கள் அவர் தபஸ்யா இருந்த பிறகு அவருக்கு அந்த கிரியேஷன் பண்ற சக்தி, எனர்ஜி, அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுக்கப்புறம் வந்திருக்கு. எதுக்காக? சும்மா பிரம்மாவை 4 தலையோட இருக்கிறதுக்காக, உட்காரத்துக்காக, வாங்கோ நல்லா இருக்கும் சொல்றதுக்காக இல்ல. இந்த பௌதிக உலகத்தை உண்டாக்குறதுக்காக தான். ஸோ அவர் இந்த இதுல இருக்கிற லா, இந்த பிசிக்ஸ் லா, எங்க இந்த கிராவிடேஷனல் லா,
அந்த லோகத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் பிரம்மா கால்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஓகே பிரபு. புரியுதுங்களா மாதாஜி? தண்ணி இப்படிதான் எஸ் போகணும், அந்த லா யார் கொடுத்துருக்கு? பிரம்மா தான் கொடுத்துருக்கிறாரு. ஓகே. பிரம்மாக்கு ரெஸ்பெக்ட், ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, அடுத்த ஸ்லோகா இல்ல அடுத்த கேள்வி எதா இருந்தா இல்ல அடுத்த ஸ்லோகா. எஸ், படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. புருஷாஸ்ய முகம் பிரம்ம சத்ரம் யதஸ்ய பகவா ஊர்வோர் வைஷ்யோ பாகவத பதப்யாம் சுத்ரோ வியாஜயத்ய. மொழிபெயர்ப்பு: பிராமணர்கள் அவரது பகவான் வாயையும், சத்திரியர்கள் அவரது கரங்களையும், வைசியர்கள் அவரது இடையையும் பிரதிநிதிக்கின்றனர், சூத்திரர்கள் அவரது கால்களிலிருந்து பிறக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. சிம்பிள், டைரக்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுக்கு தான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னா முதல்ல யாரை திருப்திப்படுத்தணும்? பிராமணரை திருப்திப்படுத்தணும். பிராமணர் தான் கிருஷ்ணருடைய திருவாய். சோ பிராமணன் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, கிருஷ்ணரே உங்களை ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி. அதுக்குதான் பக்தர்களுக்கு நல்ல பிரசாதம் போடும். யாருக்கு? சண்டே ப்ரோக்ராம்ல பிரசாதம் சூப்பரா இருக்கணும், இல்ல எந்த ப்ரோக்ராம்ல பிரசாதம் சூப்பரா இருக்கணும், சரிங்களா? அதாவது நீங்க ஒரு 2 ஐட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா சுவையா டேஸ்டியா நல்லா வயிறு நிறைஞ்சி சாப்பாடு போட்டு அமிச்சிங்கன்னா, பிரசாதம் போட்டு அமிச்சிங்கன்னா, அதுல அந்த அந்த பக்தர்கள்ல ஒரு புனித பக்தர் இருக்க மாட்டாரா? அவர் மனசால நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா போதாதா? சோ மிக உன்னதமான சேவை என்ன? பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கிற சேவை மிக சிரேஷ்டமான சேவை. ஏனென்றால் பக்தர்கள் தான் கிருஷ்ணருடைய திருவாய். ஓகே, சத்திரியர்கள் அவருடைய கரங்கள் கைகள், வைஷ்யாஸ் அவருடைய தொடை, சூத்ரஸ் அவருடைய கால்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கேள்வி, வெரி ஷார்ட். இப்போ பிராமணர்ஸ் வந்து வைஷ்ணவர்கள் சொல்றோம். பட் வைஷ்ணவர்கள் சப்போஸ் டு பி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இல்ல இருக்கணும் பிரபு. பட் பிராமணாஸ் வந்து இல்ல, நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. வைஷ்ணவாஸ் ஆர் பிராமணாஸ், ஆல் வைஷ்ணவாஸ் ஆர் பிராமணாஸ். ஆனா எல்லா பிராமணர் வைஷ்ணவாஸ் கிடையாது. பிராமணருக்கு ஒரு படி மேலதான் வைஷ்ணவா. வைஷ்ணவானா இஸ் பியாண்ட் திஸ் மெட்டீரியல் லிமிட்ஸ். புரியுதுங்களா? சோ ஒரு வைஷ்ணவான்னு சொல்லிட்டா அவருக்கு பிராமண குவாலிஃபிகேஷன் உண்டு. ஆனா பிராமணான்னு சொல்லிட்டா அவர் வைஷ்ணவான்ட்டு டிஃபால்ட் கிடையாது. விளங்குச்சா இந்த பாயிண்ட்? சோ பிராமணா ஸ்டில் இன் தி 3 மோட்ஸ் சொல்ல முடியாது, குணங்களோட இருக்காங்க. we cannot speak for pure 100% brahmana is a brahmana. நீங்க சொல்றது வந்து பிராக்டிசிங். இப்போ நம்மளே இப்போ வந்து நீங்க உங்களை நான் கேட்டா, இப்ப யாருன்னா கேட்டாங்க, நம்ம என்ன சொல்றோம்? ஐம் டிவோட்டி அப்படின்னு சொல்லிக்கிறோம். பட் நம்ம உண்மையாவே டிவோட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல, practicing. practicing devotees. அதாவது டிவோட்டி ஆகிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் டிவோட்டியாவே ஆகல. ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு 2 கொம்பு வந்துருதா, ஐ எம் கிரேட் டிவோட்டி, வைஷ்ணவா, எனக்கு மாலை போடுறா, எனக்கு வந்து கூப்பிடுறா, நான் தான் கிளாஸ் கொடுக்கணும்னு எப்படி சொல்றோம்? நம்ம நான் பக்தி வைபவ் பண்ணிருக்கிறேன், பக்தி சாத்ரி பண்ணிக்கிறேன். யார் தெரியுமா? எங்க டிவோட்டி? இது டிவோட்டி லட்சணமா? இது புரியுதா பிரபு? எஸ் பிரபு. கேள்வி கேள்வி என்ன பதில் கிடைச்சதா? கிடைச்சது பிரபு. எஸ் எஸ். ஓகே. யார் இந்த பையன் சொக்கா போடாத வந்திருக்கா? டேய் ஷேம் போய் ஷர்ட் போட்டுட்டு வாடா. ஓகே, அடுத்த ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பூர்லோகः கல்பிதः பத்யாம் புனர்லோகோஸ்யநாபிதः ஸ்ருதா ஸ்வர்கலோக உரசா மஹலோகோ மகாத்மனः. மொழிபெயர்ப்பு:
பூமி படுகை வரையுள்ள கீழான கிரக அமைப்புகள் அவரது பகவான் பாதங்களில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. புவர்லோகத்திலிருந்து துவங்கும் மத்திய கிரக அமைப்புகள் அவரது நாபியில் அமைந்திருக்கின்றன. மேலும் தேவர்களாலும் சீரிய நற்பண்புகள் கொண்ட முனிவர்களாலும் ஞானிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இன்னும் மேலான கிரக அமைப்புகள் பல பரமபுருஷரின் மார்பில் அமைந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா. யார் வந்து அந்த பையன்? பேரன் பிரபு அவர்கள் ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருக்காருங்க, அதனால தாங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பிரபு. Okay, okay. சூடா என்ன பேர் என்ன? இருக்கிறதுனால. பேர் என்ன? மாதவ் பிரபு. அவனுக்கு ஹோம்ஒர்க் கத்து கொடுத்துல நீங்க உங்க ஹோம்ஒர்க் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேயும் நிறைய இல்லைங்க பிரபு, வீட்டுல யாரும் இல்லைங்க பிரபு, அதனால பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காருங்க. சரி சரி. மாதவ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. எஸ். ஸோ அவருடைய கால்கள்ல என்ன இருக்கு? எந்த லோகம்? பூர்லோகம். அப்புறம் மிடில்ல வந்து நாபிக்கிட்ட புவர்லோகா, அதுக்கு மேல ஸ்வரலோகா, அதுக்கும் மேல மஹர்லோகா. கரெக்டா இருக்கு. பூர்லோகா, புவர்லோகா, ஸ்வரலோகா, மஹர்லோகா, பிரம்மலோகா வரைக்கும் இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு. சரி, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் நாளைக்கு படிச்சுட்டு வரீங்களா என்னன்னுட்டு? 14 லோக்கங்கள் பேரை வந்து நாளைக்கு சொல்லணும். இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி இன்னைக்கு. லமிச்சா? நெட் கனெக்ஷன் கட் ஆனதுனால நான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு இல்ல பிரபு. என்ன ஆக்டிவிட்டி பிரபு ப்ளீஸ்? 14 லோக்கங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க நாளைக்கு. எஸ் பிரபு. ஓகே, இது சிம்பிள், நிறைய பேர் ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. எஸ் பிரபு. எஸ். ஓகே, அடுத்த ஸ்லோகம் ப்ளீஸ். Krishna Prabhu. படிங்க. Sorry for late. பதம் அட்டாடி லேட்டா வந்தா நீங்க லட்டு எடுத்து வரணும் எல்லாருக்கும். ஆகும். சாரி. பதம் 38 பிரபு. பூர்லோக கல்பிதா. இல்ல 38 ஆயிடுச்சு இல்லையா? சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. 39 பிரபு. 38 தானே பிரபு? 39ங்களா? ஓகே, சாரி. பதம் 39. क्रीवायां जनलोको सय तपोलोकास्तना वया मूर्धभि सत्यलोकास्तु ब्रह्मलोका सनातनाः. மொழிபெயர்ப்பு. பகவானுடைய மார்பின் முற்பகுதியிலிருந்து அவரது பிரபஞ்ச உருவத்தின் கழுத்து வரை ஜனலோகம் மற்றும் தபோலோகம் என்ற பெயர்களை கொண்ட கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்பான சத்தியலோகம் அவ்வுருவத்தின் தலை மீது அமைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக கிரகங்கள் நித்தியமானவை ஆகும். ஹரே கிருஷ்ணா. சிம்பிள். இப்ப பார்த்தல பூர்லோகா, புவர்லோகா, ஸ்வரலோகா, மஹர்லோகா, அதுக்கு மேல ஜனலோகா அவருடைய கழுத்துக்கிட்ட, தப்பலோகா, அதுக்கப்புறமா சத்தியலோகா, அண்ட் ஃபைனலி இதுக்கும் மேலதான் கோலோகம். அல்ல வைகுண்டம். ஆன்மீக ஜோதி, அப்புறம் வைகுண்டம், அதுக்கப்புறம். ஓகே, சோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த லோக்கா இருக்குன்னு பிக்சரைஸ் பண்ண முடியுதா? நாளைக்கு நான் கேட்குவேன், கழுத்துக்கிட்ட எந்த லோக்கா, அப்ப நீங்க லோக்கா பேரு சொல்லணும். இல்ல லோக்கா சொன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்லணும். சரியா? கிட்ட எந்த லோக்கா இருக்கு அப்படின்னா அது சொல்லணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சத்தியலோக்கா வந்து
பிரம்மர் இருக்கிற இடத்துக்கு பேரு வந்து சத்தியலோகா. சில இடத்துல பிரம்மலோகானும் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரம்மா இருக்கிற இடத்துக்கு 2 பேர், சத்தியலோகாவும் சரி பிரம்மலோகா. ஆனா இந்த ஸ்லோகால பிரம்மலோகா வந்து ஆன்மீக லோகத்தை பத்தி சொல்லுது. விளங்குதா? இந்த ஸ்லோகா பொறுத்த வரைக்கும் பிரம்மலோகான்னா என்ன? சனாதன லோகா, வைகுண்ட லோகா. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னடா வைகுண்ட லோகாவே பிரம்மலோகா சொல்றோமே அப்படின்ட்டு. சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்குல்ல, பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். விளங்குச்சு இந்த பாயிண்ட்? பிரபு அதே மாதிரி பித்ருலோகா எது பிரபு? எதுக்கு சமம்? எதுக்கு சமம் கேக்குறேன். அது கூட அப்பர் பிளானட்டரி சிஸ்டம் தான் பிரபு. பித்ருலோகா கூட ஹையர் பிளானட்டரி சிஸ்டம் தான். பூலோகத்துக்கு மேலதான் பித்ருலோகா கூட. ஓகே. இந்த 14 லோகா படிங்களேன், கன்ஃபியூஷன்லாம் தூரம் போயிடும். அதுக்கு தான் சொன்னேன். கிருஷ்ண பிரபு அந்த 14 லோகத்துல வருமா இல்ல அது பித்ருலோக தனிங்க? படிச்சுட்டு வாங்கல மாத்துஜி, டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த 14 லோகம். சரி, ஏன் இந்த நாமர சபை நடந்துகிட்டே இருக்கிறாரு? உட்காருங்க பிரபு ஒரு இடத்துல. எக்ஸசைஸா பண்றீங்க? ஓகே, அடுத்த ஸ்லோகா போலாம். 40-41. குயிக்கா யார் படிக்கலாம் வந்து படிங்க. டைம் இல்ல. தத்கத்யாம் சாதலம் பிலிப்தம் உருப்யாம் விதலம் விபோஹோ. பிரபு நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்களே, யார் படிக்கல அவங்க படிக்கன்னு சொன்னேன் நான். ஓகே பிரபு. முரளிநாத் பிரபு என்ன பிரபு வெத்தலை பாக்கு எடுத்துட்டா? பிரபு பதம் 40 பிரபு. தத்கட்டாயம் சாதலம் கலிபதம் உருப்யோம் விதலம் விபோ சானோப்யம் சீதலம் கதம் ஜங்காப்யம் து தலாதலம் மாதலம் து சூல்பாப்யம் பரதாப்யம் ரசாதலம் பாதாளம் பாததலம் தலத்த இதி ரோகமாயா குமரன். மொழிபெயர்ப்பு. எனது அருமை புதல்வரே நாரதா, மொத்தமுள்ள 14 கிரக அமைப்புகளின் 7 கீழான கிரக அமைப்புகள் என்பதை என்னிடம் இருந்து அறிவாயாக. அதாலம் என்றறியப்படும் முதல் கிரக அமைப்பு இடுப்பின் மீது அமைந்துள்ளது. இரண்டாவதாக விதலம் தொடைகளின் மீது அமைந்துள்ளது. மூன்றாவதாக சுதாலம் முழங்கால்களின் மீதும், நான்காவதாக தலாத்தலம் முழங்காலிலும் இடைப்பட்ட பாதங்களும், ஐந்தாவதான மாதளம் கணுக்கால்களின் மீதும், ஆறாவதாக ரசாதலம் பாதங்களின் மேற்பகுதிகளிலும் மற்றும் ஏழாவதான பாதளம் உள்ளங்கால்களிலும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறாக பகவானின் விராட்ட ரூபம் எல்லா கிரக அமைப்புகளிலும் நிறுவப்பட்டுள்ளது. ஹரிஷ்ணர். ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பூர்லோகா. சொல்லுங்க, பூர்லோகா. பூர்லோகா தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சரியா? அதுக்கு மேல 7 மேல் லோகம், அப்புறம் கீழே 7 கீழ் லோகம் நம்ம சொல்றோம். சரியா? இப்போ இந்த கீழ் லோகோ தான் இங்க வந்து கொடுத்துருக்கு. அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. ரொம்ப ஈஸியா நீங்க ஆல்ரெடி இந்த 7 ஞாபகம் பண்ணிக்கலாம். அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. வாய்ஸ் கேட்கல பிரபு. மாதிரி இருக்கு இல்லையா? அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால அப்படின்னு ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். பெரிய விஷயமே இல்லை. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க. பூர் லோக்கான்னு சொன்னவன் அந்த ஸ்டேஜ், அது வந்து ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல
நிறைய லோகங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து தான் பூர்லோகான்னு சொல்றோம். அதுல பூமி ஒரு லோகம். சரியா? இது எப்படி பார்க்கணும் நீங்க, அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி. சரியா? பூர்லோகா, புவ தப்பலோகா, ஜனலோகா, அதெல்லாம் வந்து ஒரு லெவல் மாதிரி நீங்க பார்க்கணும். அந்தந்த லெவல்ல வந்து மற்ற கிரகங்கள் மற்ற லோகங்களும் இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்களா, பித்ருலோகம் எங்க இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து அது ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டேன். அது ஒரு சிஸ்டமுக்குள்ள அங்க இருக்குது. விளங்குதா பாயிண்ட்? இந்த பாயிண்ட் இல்ல பிரபு, விளங்கல. அது ஒரு பில்டிங் நினைச்சுக்கங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே ஒரு 7 ஃப்ளோர் இருக்கு, அதுக்கு மேல ஒரு 7 ஃப்ளோர் இருக்குன்ட்டு. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொன்னா ஒரு வீடு தான் இருக்கா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிறைய வீடுகள் இருக்கும். அவ்வளவுதான். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சொல்றோம். வீடுங்க நிறைய இருக்கலாம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு வீடு தானே கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு? இல்ல, நிறைய அங்க டிசைன் வேற மாதிரி, அங்க இருக்கிற லெவல் வேற மாதிரி, லக்ஸுரி வேற மாதிரி, அங்க இருக்கிற ஜீவங்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க, அங்க வேற மாதிரி. அந்த மாதிரி ஒரு லோகம் ஒரு லெவலும் வேற வேற மாதிரி மாதிரி. புரியுதுங்களா இப்போ? எஸ் பிரபு, புரியுது. ஓகே. அண்ட் இங்க இந்த பிரம்மலோகத்துக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா சனாதன பிரம்மலோகம். வைகுண்டாக்கு இன்னொரு பேர் என்ன? சனாதன பிரம்மலோகம். முழுமையா சொல்லணும். வெறும் சனாதன சொன்னீங்க அது மீனிங் இல்ல. வெறும் பிரம்மலோகம் சொன்னாலும் மீனிங் இல்ல. வைகுண்டாக்கு இன்னொரு பேர் என்ன? சனாதன பிரம்மலோகம். சனாதன பிரம்மலோகான்னு சொல்லணும். அப்ப வெறும் பிரம்மலோகம்னு சொன்ன அது என்ன? அது பிரம்மோட லோகம். ரைட், வெரி குட். இந்த லோகம் எல்லாம் கடந்து போறதுக்கு என்னதான் பண்ணணும்? ஒரே ஒரு வார்த்தை. பாருங்க, சத்தியலோகம் போனா கூட அங்க பிறப்பு இருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா லோகத்திலும் பிறப்பு இருப்பு, முதியோர், நோய் இதெல்லாம் இருக்குது. இதுல இருந்து கடந்து போகணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், நாம ஜபம். கல்யாணி மாத்தி சொல்லுங்க. ஹரிநாம ஜபம். சேவை பண்ணணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுங்க, பக்தி சேவை அப்படின்னு வாயில சொல்லுங்க. பக்தி சேவை. கைய கால ஓட்டி பக்தி சேவை பண்ணணும். நான் வந்து பக்தி வைபவ படிக்கிறேன்னு உட்காந்து படிச்சுட்டு நம்ம அட்வான்ஸ் ஆக முடியாது. கோயில் போய் பெருக்கணும், கூட்டணும், சமைக்கணும், விக்கிரகத்துக்கு சேவை பண்ணணும், ஜபம் பண்றவே. அதுக்கு அர்த்தம் என்ன? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மந்த்ராக்கு மீனிங் என்ன? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. பகவானுடைய சக்தியை. மணி மாதாஜி குவைட். யாரு பேசலையோ அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேன். இருங்க. யாரு இது வரைக்கும் வாயை திறக்கலையோ? யார் அது? மித்திலேஸ்வரி. அவங்க இன்ட்ரோடக்ஷனும் எனக்கு கிடைக்கல. மித்திலேஸ்வரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மந்த்ராவுடைய மீனிங் அர்த்தம் சொல்லுங்க எல்லாருக்கும். அச்சோ, என்னாச்சு? எங்க போயிடுச்சு? சரி, ஓகே, குணமாயிட்டு வாங்க. அடுத்தது யாரும் பேசல ரொம்ப நேரமா. மாதவி மாதாஜி, உங்க வாய்ஸே கேட்கல சரியா. பகவான்கிட்ட வந்து நம்ம வந்து சேவை செய்யறதுக்காக கேக்குறோம். பக்தி சேவை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேக்குறோம். அதுதான் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தோட கரெக்டா சொன்னீங்க. சோ எல்லாரும் எனக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, ஓ ஸ்ரீமதி ராதாராணி, ஓ ஸ்ரீமதி ராதாராணி, தயவு செய்து என்ன உங்களுடைய பக்தி சேவையில ஈடுபடுத்துங்க. கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு, கொஞ்சம் சாமான் கழுவணும். பிரபு எனக்கு லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்பா அப்புறம் ஏன்பா நீ சான் பண்ற? புரியுதுங்களா டிவோட்டீஸ்? என்ன பண்ணணும்? சேவை. பக்தி சேவை தான் உங்களை எடுத்து போவோம். கடைசியில வேற எதுவுமே எடுத்து போவாது. அந்த பக்தி சேவை பண்றதுக்கு தான் சாண்டிங் நல்லா பண்றதுக்கு தான் பக்தி சேவை. புரிஞ்சுதா?
எஸ் ஓகே, அடுத்த ஸ்லோகா யார் படிக்கலையோ அவங்க படிங்க ப்ளீஸ். யார் படிக்கல? எல்லாரும் படிச்சாச்சா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. பதம் 42. பூர்லோக கல்பித பத்யாம் பூர்லோகோச்சனாபிதக ஸ்வர்லோக கல்பிதோ பூஷ்ணா லோக கல்பனா. மொழிபெயர்ப்பு. சில புரோபாதைக்கு ஜெய். மற்றவர்கள் முழு கிரக அமைப்பையும் 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடும். அவை கால்களில் உள்ள பூமி வரையுள்ள கீழான கிரக அமைப்புகள், நாபியின் மேலுள்ள மத்திய கிரக அமைப்புகள் மற்றும் பரமபுருஷரின் மார்பில் இருந்து தலை வரையுள்ள மேல் கிரக அமைப்புகள் ஸ்வர்கலோகம் என்பனவாகும். ஓகே, தேங்க்யூ காந்திமதி மாதாஜி. ஓகே, ஸோ 2 வகையா நம்ம இந்த லோகங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று 14 லோக சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்று சிம்பிளா 3 சொல்லிக்கலாம். பூர்லோகா, பூவர்லோகா, ஸ்வர்லோகா. பூர்லோகானா பூமி வரைக்கும் கீழே இருக்கிற லோகங்கள் பூமி வரைக்கும் பூர்லோகம். மிடில் இருக்கிறது பூவர்லோகா. இதுக்கு மேல இருக்கிறது ஸ்வரலோகா. இப்படின்னு 3 வகையாவும் பேசிக்கலாம். இல்ல 14 லோக சிஸ்டமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 பேசுங்க, 14 பேசுங்க. இது எல்லாம் எங்க இருக்குது? நம்ம என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? யாரோட உடம்புல இருக்கு? கர்ப்பதகசை விஷ்ணுக்கு நாபி கமலத்து. கர்ப்பதக்ஷை விஷ்ணு எல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கிருஷ்ணரோட உடம்புல விராட் ரூபம், பகவானுடைய பிரபஞ்ச ஒரே ஒரு ரூபம். வார்த்தை யூஸ் பண்ணுங்க, விராட் ரூபம். அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன், கர்ப்பதக்ஷை கல்பனை கிடையாது, விராட் ரூபம் தான் கல்பனா. கல்பயந்தி கற்பனை பண்றது கர்ப்பதக்ஷை விஷ்ணு கற்பனை இல்ல, விராட் ரூபம் மட்டும் தான் கற்பனை பண்ற ஒரு ரூபம். அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சிம்பிளா இருங்க. விராட் ரூபத்துல இந்த 14 லோகங்கள் இருக்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், மனசுல பாக்குறோம். நம்ம வச்சுக்கலாம் டிவோட்டீஸ். ஓகே பிரபு. எஸ். எதுனா கேள்விகள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரு டவுட் பிரபு. இப்போ நம்ம சயின்ஸ்ல பாட புத்தகத்துல படித்தது இந்த 9 பிளானட்டரி சிஸ்டம் படிச்சிருக்கோம். சன் பிளானட், மூன் பிளானட், ப்ளூட்டோ வரைக்கும். ஸோ அதுக்கு எப்படி இங்க இந்த வைரட் ரூபா சம்பந்தம் ஆகுது பிரபு? விளக்கம் அது புரியல பிரபு. வைரட் ரூபம், விராட் ரூபம். பிரபு, நீங்க சயின்ஸும் இதையும் தயவுசெய்து எப்படி சொல்றது, பௌதிக சயின்ஸ் சொல்லலாம். நம்ம ஸ்கூல்ல படிச்ச சயின்ஸ் பாகவதம் சயின்ஸையும் கிராஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா பௌதிக சயின்ஸ்ல நிலா சூரியனுடைய நெருங்கி இருக்குதுன்னு சொல்லுது. ஆனா பாகவதம் சயின்ஸ் என்ன சொல்லுது? சூரியன் தான் நிலாவுடைய நெருங்கி இருக்குதுன்னு சொல்லுது. அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த காஸ்மிக் ஞானம் நமக்கு கிடைக்காது, சரியா பிரபு? சோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த 14 லோகம், இந்த 3 லோக சிஸ்டம் புரிஞ்சுதா? இப்போதைக்கு அதை விளங்குச்சா பிரபு? எஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ். நம்ம பசங்க நிறைய பேர் இதெல்லாம் இது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம மற்ற லோகங்கள்லாம் கொண்டுட்டு வந்தா சரிங்களா? ஆல்ரெடி இந்த டாபிக் ரொம்ப கன்ஃபியூசிங். 5th கேண்டோ யாருமே எடுக்க மாட்டாங்க, கிளாஸுக்கே வரமாட்டாங்க, டீச்சருங்களே வரமாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம் எடுக்கிறதுக்கு. 5th கேண்டோ புரிய வைக்க முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் ப்ரோ, உண்மையை சொல்ல எங்ககிட்டயும் டைரக்ட் ஆன்சர்லாம் கிடையாது ப்ரோ. எங்ககிட்டயும் டைரக்ட் ஆன்சர்ஸ்லாம் கிடையாது. இது என்ன கார்லேஷன்ன்றது நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஓகே. சரி, வேற எதுனா கேள்வி? வேற எதுனா உங்க பூர்வசிய அத்தியாயில எதுனா கேள்விகள் இருந்தா கேளுங்க. இந்த சாப்டர் பொறுத்து. சரி, எதுவும் இல்லைன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறீங்களா? எஸ் ப்ரோ. சரி, நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கிறேன்?
14 லோகங்களுடைய 20 ஸ்லோகாஸ் படித்து வர வேண்டும் ஃபர்ஸ்ட் 20 ஸ்லோகாஸ் ஒவ்வொரு கிளாஸ். அப்புறம் 14 லோகத்தை பை ஹார்ட் 14 இல்ல, இப்ப மனப்பாடம். 7 தான் இருக்கு. 7 தான் முடிச்சிட்டோமே நம்ம. இப்ப 14 பெருசா சொல்லாதீங்க ப்ரோ, 7 தான் இருக்கு. 7 கூட பார்த்துட்டோம். ஒரு ரிவிஷன் தான் பண்ணணும்னு சொல்லணும். இல்ல பிரபு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்க கூடாது. ஓகே, அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி? அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இன்னொன்னு ஏதோ கொடுத்த மாதிரி இருந்தது. இதே அதிகம் தான். எந்தெந்த லோகம் பகவானோட எந்தெந்த லோகம் ரிவிஷன் தான். பகவானுடைய அந்த விராட் ரூப்ல எந்த லோகம் எங்க இருக்குன்னு அது கொஞ்சம் திருப்பி நீங்க மனசுல பாருங்க. ஓகே, சரி. இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த புருஷ சுக்தா நாளைக்கு கேட்டுட்டு படிச்சுட்டு வரீங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது பாட்டு ரூபமா இருக்கு, உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சிடும். யூடியூப்ல புருஷ சுக்தம்னு போடுங்க, அதை கேட்டுட்டு வாங்க. நாளைக்கு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா? ஓகே. பிளஸ் சோ 20 ஸ்லோகானா எந்த 20 ஸ்லோகா? நம்ம அடுத்த சாப்டர் கவர் பண்ற 20 ஸ்லோகா. 6வது அத்தியாயத்துல 20 ஸ்லோகா படிச்சுட்டு வாங்க. இல்ல பிரபு நான் வேற ஒரு படிச்சுட்டு இருக்கிறேன், அதனால 8வது ஸ்கந்தத்துல 20 ஸ்லோகா படிச்சுட்டு வந்து சொல்லிடாதீங்க தயவு செய்து. அப்படிதான் சில பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் அது பண்ணாதீங்க. இங்க பக்தி வைபவ் கிளாஸுக்கு தேவையான ஸ்லோகா படிச்சுட்டு வரும். சரியா? சரி, இப்போ ஃப்ரீ டைம். எதனா நீங்க கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஜெனரல் கொஸ்டின்ஸ் எதனா இருக்கு மனசுலன்னா கேளுங்க. இப்ப நம்ம கவர் பிரபு ஒரு சின்ன டவுட். இருங்க, நரதீத்தமா கை தூக்கி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் வரேன். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேள்விகள்ல பிரபு அத்தியாயம் 4ல வந்து பிரபு 4வது கேள்விக்கு வந்து 6 மார்க் கொடுத்திருக்காங்க பிரபு. அந்த கேள்வியில வந்து சுகதேவ கோஸ்வாமியின் பிரார்த்தனைகளை பகுப்பாய்வு செய்யவும். பகுப்பாய்வுனாக்கா என்னன்னு பிரபு? பகுப்பாய்வுனா ரகுவம்சி பிரபு சொல்வாரு. பகுப்பாய்வு இல்ல ஆத்ம நிவேதன் பிரபு, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பகுப்பாய்வுனா மாதாஜி அதை வந்து வரிசைப்படுத்தலாம், இல்ல அதை வந்து ரீசன் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? லிஸ்ட் பண்றது. அது லிஸ்ட் பண்ணுங்க. அவர் என்னென்ன பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஒரு லிஸ்ட் போடுங்க. 1 இது, 2 இது, 3 இது, அவ்வளவுதான். அப்படி ஆத்மா ப்ரோ அப்படி எடுத்து கொடுத்தாரு, நான் முடிச்சிட்டேன். நன்றி பிரபு. மணி குஷிதா பத்தி சொல்லுங்க. பிரபு இப்போ இந்த 14 லோகங்கள் கிரக அமைப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிரபு? சில நேரங்கள்ல நம்ம பார்க்கும்போது கர்ப்பதகசாய் விஷ்ணு நாபிகமலத்துல இருந்து அந்த தாமரை வருது, அந்த தண்டுக்கு மேல அந்த தண்டு வருது, தண்டுக்கு மேல தாமரையில வந்து சத்தியலோகம், அந்த சத்தியலோகத்துக்கு கீழே அப்புறம் நாபிகமலத்துல இருந்து தொடங்குற அந்த தாமரை தண்டு, இதுக்கு இடையிலதான் அந்த பிரம்மலோகத்தை சேர்த்து 14 ஈரேழு 14 லோகங்கள் இருக்குது அப்படின்னு நான் சில பிக்சர்ஸ்ல பாத்திருக்கேன். அதுவும் உண்மைதானே பிரபு? அதுதான் உண்மை. அதுவும் உண்மை இல்ல, அதுதான் அது ஒரு உண்மைதான். அதுவும் அப்ப இப்ப இந்த விராட் ரூபத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்னீங்களா? அதுதான் எனக்கு இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? விராட் ரூபம் அப்படியே தூக்கி போய் அந்த தாமரை பூ அந்த குச்சியில வச்சிடுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சு? ஓகே பிரபு. கிளியர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வச்சிட்டீங்களா? மர்ஜ் பண்ணிட்டீங்களா ரெண்டும்? எஸ் பிரபு. ஆச்சு. அடுத்த கேள்வி. அது இதுக்கு முந்தின சாப்டர்ல உள்ளது கேட்கலாமா பிரபு? இப்படி சடனா கேட்டா நான் ஓகே ரெஃபரன்ஸ் ஸ்லோகா சொல்லணுமா இருக்கும், நான் போய் அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்துதான் சொல்ல முடியுமா? ஓகே பிரபு. கேட்கலாம், கேட்க கூடாதுன்னு இல்லை, கேளுங்க, நான் ரெஃபர் பண்ணிட்டு என்ன சொல்றேன். நீங்க ஸ்லோகா நம்பர் சொல்லுங்க. அது கொஸ்டின் தான் பிரபு. அதுல ஒரு யோகி வந்து அவருடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு உடலை விடுவார் இல்லையா, அத பத்தி கேட்டிருந்தாங்க. அதுல சில நேரங்கள்ல பக்தி யோகி வருது, அந்த பக்தி யோகி பத்தி நம்ம எழுதக்கூடாது இல்ல பிரபு, அதுதான் கேட்கணும்ட்டு இருந்தேன். பக்தி யோகி வந்து தன் விருப்பத்தின் பேர்ல உடலை விடுறது அப்படி கிடையாது இல்ல பிரபு, அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் அவர் தயாரா இருப்பார் இல்லையா? உங்க கேள்வி தெளிவா இல்ல, கேளுங்க.
நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் பிரபு. இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி என்னாச்சு? யோகி இல்ல கேள்வி. இது எனக்கே புரிஞ்சிருச்சு பிரபு. நான் இப்ப கேட்கும் போதே எனக்கு இல்ல, புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிதல் கரெக்டா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்களை திருப்பி கேக்குறேன். கொஸ்டின் வந்து யோகி பத்தி இருந்தது பிரபு. நான் படிச்சது பக்தி யோகியை பத்தி படிச்சேன். இப்போ இல்ல, யோகியை பத்தி இங்க கொஸ்டின் இருக்கு. என்ன சரியா சொல்லுங்க முதல்ல. கொஸ்டின் படிங்க. ஒரே நிமிஷம் பிரபு. சரி, அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் வேற என்ன கேள்வி? பிரபு, பணிவான ஒரு வேண்டுகோள் பிரபு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் பிரபு. விஸ்வேஸ்வரி மாதாஜி வந்து அந்த இந்த பவர் பாயிண்ட் பிபிடி பவர் பாயிண்ட்ஸ் காமின்ட்டு அவங்க விளக்கம் சொல்றப்ப ரொம்ப சிறப்பா புரிஞ்சுது பிரபு. ஸோ அந்த மாதிரி எதுவும் முடிஞ்சதா இருந்தா நல்லா அருமையா இருக்கும் ப்ரோ, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்க ரிக்வெஸ்ட் எனக்கு புரியுது. ஆனா உண்மையா சொல்லணும்னா பவர் பாயிண்ட் பண்றது எங்ககிட்ட டைம் இல்ல. சரியா? இன்னொன்னு, பவர் பாயிண்ட போட்டா நீங்க அந்த பிக்சர் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தவிர பாயிண்ட் மனசுக்குள்ள இறங்குறதுக்கு அவ்வளவு ஈஸி இல்ல. எஸ் பிரபு, கரெக்ட். உண்மையா சொல்றேன், நான் படிச்சு என் மென்டர் சொன்னது வந்து பவர் பாயிண்ட் எவ்வளவு கம்மியா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரைட் பிரபு, அது எனக்கும் அதான் தோணும். புரியுதுங்களா? பவர் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். மேபி 1 or 2 ஸ்லைட்ஸ் மட்டும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தா அது காமிக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர பவர் பாயிண்ட் ரெகுலர் ஹேபிட்டா பண்றதுக்கு எனக்கும் ஆசை இல்லை பிரபு. உண்மையே சொல்றேன். இப்போ நான் பேசுறது, நான் சொல்லி கொடுக்கும் போது நீங்க கவனமா காது கொடுத்து கேட்டாலே 50% இல்ல 80% மெமரைஸ் ஆகிவிடும். நீங்க போய் வீட்டுல படிச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி ரிவிஷன் பண்றதுதான் மிச்சம் 20% தான். அவ்வளவுதான். விளங்குதா பிரபு? எஸ் பிரபு, தேங்க் யூ பிரபு. என்னோட ரிக்வெஸ்ட், தயவு செய்து 20 ஸ்லோகா படிச்சுட்டு வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, இந்த விராட் ரூபம் மட்டும் ஸ்லைடா போடு. விராட் ரூப ஸ்லைடா போடு. அது எக்கச்சக்கமா இருக்கே மாதிரி ஆன்லைன்ல. விராட் ரூபம் போடுங்க, நம்ம இஸ்கான்லயே அழகா பெருசா இருக்குது. நான் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது எக்கச்சக்கமா. வேணும்னா அது ரெஃபரன்ஸ் நீங்க குரூப்ல ஷேர் கனெக்டட் டு இது லோகங்கள் அப்படி இருந்தா எக்கச்சக்கமா இருக்கு. இருங்க, இப்பயோ அது நீங்க போய் கூகுள் ஓபன் பண்ணுங்க, விராட் ரூபன் போடுங்க. எக்கச்சக்கமா இருக்குதே, பயங்கரமா வருது. இருங்க, ஓகே, நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிதா? எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க. பயமா இருக்கு. With 14 planetary systems. இது பாருங்க, இந்த 14 லோகங்கள் இங்க லோட்டஸ் ஸ்டெம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு பிக்சர் நீங்க எடுத்து போய் பார்க்கலாம். இது பாருங்க, பத்துல வித்துல சுத்துல தலாத்தல இருக்க இங்க பேருங்களா இருக்கு பாத்தீங்களா? ஊர் லோக்கா, அதுக்கு மேல எஸ், நிறைய பிக்சர் இருக்கு, நிறைய இந்த மாதிரி இருக்கு. நீங்க போய் உங்க ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நீங்க ஓகே எக்கச்சக்கமா இருக்கு. இது எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. பூலோக்கா, ஜனலோக்கா, தப்புலோக்கா.
ஓகே, இது பார்த்துங்க மனோஜ். விராட்டம். ஆல்ரைட், வேற என்ன இருக்காடி ஒட்டி சொல்லுங்க. ஓகே, வேற எதுவும் இல்லைன்னா இங்க ஓய் கொடுத்துடலாமா டிஸ்கஷனுக்கு? எஸ் பிரபு. சரி, தேங்க்யூ டிவோட்டிஸ். குருதேவுக்காக ப்ரே பண்ணலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ஹரே, ராம ராம் ராம் ராம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம யாருன்னா ராம. பர்த்டே ஆனிவர்சரி எதனா ஸ்பெஷல் ப்ரேயர் ஆக்கினா வேண்டும் நான் சொல்லுங்க. ஹரே ஹரே ராம ராம ராம. இன்னைக்கு யாருன்னா பர்த்டே ஆனிவர்சரி ஸ்பெஷல் ப்ரேயர் தேவை இல்லையா? சரி, ஓகே. போன போட்டு எனக்காக ப்ரே பண்றீங்களா? கண்டிப்பா எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே, கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே. ரொம்ப ஹரே நன்றி. ஹரே. வந்திருக்கிற எல்லா பக்தர் அவங்களுடைய ஃபேமிலிக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே. ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆஞ்சகல் பத்ருவிச்ச கிருபா சிந்துவிய விச்ச वसंत पतितन वचन पावन पतिताना नमो पावनेभ्यो नमः वैष्णवेभ्यो जय नमो श्री नमः। प्रभुपाद गुरुदेव की जय। ग्रंथ जय श्रीमद् भागवतम की जय। जय हरे कृष्ण मंत्र की जय जय जय। जय. மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, மிக்க நன்றி. ஹரி ஹரி போல். பிரபு இன்னைக்கு எங்களுக்கு வந்து சோர்வே தெரியல பிரபு, நல்ல உற்சாகமா இருந்தது.